சிஸ்டமம் கைத்தல நீரை கனி அப்பமோடவள் ஒரு கப்பியகரி மோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேறும் தம்மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு போய மத யானை மத்தக வைரனை உத்தமி புதல்வன் மட்டவில் மலர் கொடு பணிவேன் தமிழடைவினை முற்படுகிறதனை முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனும் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கொண்டு பொடித்த பொழியர்கொண்டு கடல் போற்றி ஆளி விசை கல்மித பிரான் அணிந்த பிரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி கோடி வழி தருவா அது ஒரு திருத்தால் போற்றி சிற்றம் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய அகல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய சகஸ்ரீ ஈஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் தொடர்ந்து திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலைகளில் நாம் இன்று ஆதிசோழ மன்னனுக்கு அரசளித்த லீலை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று தொடர்க்கு அங்கை துண்ணி நின்றாருக்கு தோன்றி அருளவல்லானும் கலருக்கு அங்கை பன்மலர் கொண்டு காதல் கனன்று நின்றானும் குழல் கங்கையாலை உள்வைத்து கோலச்சடை கறந்தானும் அலர்க்கு அங்கை ஏந்த வல்லானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று அற்புதமாக சொல்கின்றார் நமது அப்பசாமி. இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இந்த அடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுவாமியை போய் திருக்கோயில் போய் சென்று இந்த உடம்பு கொடுத்த பையனாகிய இந்த உடம்பை கொண்டு கையால கூப்பி தொழுவார்கள். வணங்குவது வந்து தலை, கை வணங்காது. நாம் என்ன சொல்லுவோம், கையால வணங்குறது சொல்லுவோம். கை வந்து தொழும், தலைதான் வணங்கும். அதனாலதான் அபுதாபி பண்ணாரு, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்ப தலை வந்து வணங்குவது, கை வந்து கூப்பி தொழுவது. அதாவது அங்கை தொழுகை தொடர்க்கு அங்கை துண்ணி நின்றாருக்கு. யாரு சுவாமியா போய் தொழுது வணங்குகின்றார்களோ அப்படி நின்றவர்களுக்கு, வழிபாட்டில் உரைப்பாக நின்றவர்களுக்கு முன்னாடி தோன்றி அருளவல்லான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அருளாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பசாமியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தொழுது 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 வணங்கி துணீர் அணிந்து உன் அடைக்கலம் கொண்டாய் அணிகொள்தில்லை சிற்றம்பல தரணே என்று சொல்வதற்கு நாங்கள் அப்பசாமிகள் சாமிகிட்ட போனாரு. போய் சாமி உன்னுடைய திருவடி நான் விட மாட்டேன் அப்படின்னாரு. எப்பா எனக்கு நிறைய அடியார்கள் இருக்காங்கப்பா, வேண்டாப்பா அப்படின்னு ஒதுக்கி விட்டானோ. சாமி எனக்கு நிறைய அடியார் இருக்காங்க, நீ எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ தொடச்சி விட்டாலும் சாமி நான் உன் திருவடியை விட மாட்டேன் அப்படின்னு. சரி உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னாரு சாமி. என்ன சாமி இப்படி கேட்டீங்க, உங்களை நான் நல்லா தொழுவேன் அப்படின்னாரு. தொழுது வேற என்ன செய்வேன்னாரு, நல்ல தூணீர் அணிந்து நல்ல திருநீர் பூசிக்கிறேன் அப்படின்னு. தொழுது வணங்கி தூணீர் அணிந்து வேற என்னப்பா செய்வேன் அப்படின்னாரு, உன் திருவடியே நான் அடைக்கலம் என்று புகுந்து விடுவேன் அப்படின்னு. சாமியோட திருவடியே பற்றி கொள்வேன் அப்படின்னது. உடனே வாப்பா வாப்பா அப்படின்னு சிவபெருமான் நினைச்சுக்கிட்டாராம். அப்ப வழிபாட்டுல வந்து உரைப்பு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் வறுமை வந்தாலும் கூட வழிபாடு விட்டுறக்கூடாது. ஏன்னா வறுமை நமக்கு எதனால வருது, உயர்வு எதனால வருது, தாழ்வு எதனால வருது, எல்லாமே நாம் செய்த வினைப்பயன் தான் காரணம். நம்ம உயர்ந்திருந்தாலும் நாம் செய்த வினைப்பயன் தான், தாழ்வாக இருந்தாலும் நாம் செய்த வினைப்பயன் தான். எதனால இந்த நிலை வருது அப்படின்னா, நாமை பக்குவப்படுத்துவதற்காக சிவபெருமான் இந்த இன்ப துன்பத்தை மாறி மாறி நமக்கு ஊட்டுகின்றார். இப்போ கோடீஸ்வரர் கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு எப்படி தெரியும், கோடீஸ்வரன் அவன் என்னப்பா ஜாலியா இருக்கான் அப்படின்னு நாம நினைப்போம். அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும்.
ஆனால் அவரவருக்கு தகுந்த மாதிரி இன்ப துன்பம் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். குடிசை வீட்டில் உள்ளவங்களுக்கு 100 200 கடை இருக்கும். காரை வீடு கட்டினவங்களுக்கு 1000 50,000 1,00,000 கடை இருக்கும். லட்சாதிபதிக்கு லட்சக்கணக்காக கடை இருக்கும். கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்காக கடை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடீஸ்வரர் அவ்வளவு கோடி வச்சிருந்தார், இன்னைக்கு தெருக்கோடியில் இருக்கார். அவ்வளவு கோடி வச்சிருந்தவர் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து அவர் நம்பினவங்கெல்லாம் அவர்கிட்ட நல்லா ஏமாற்றி அவர் நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் சிவபெருமான வழிபாடு பண்ணதுனால இன்னைக்கு நல்லா இருக்காது. சாமி வழிபாடு பண்ணதுனால அந்த நெல்லிலிருந்து தப்பி அது வினைப்பின் காரணமாக அது வரும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் நல்லா சிறந்த நிலையில் இருக்கு. அப்படி தலையால சாமியை வணங்கி 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 மகிழணும். திருக்கோயிலுக்கு வந்து வந்து வணங்கணும். அது கொடுத்த இந்த உடம்பை கொண்டு எனக்கு முடிந்த அளவுக்கு பணி செய்வதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். கோயிலுக்கு வர்றோம்ல, சும்மா ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இந்த ஒரு பூ இருக்கா அதை எடுத்து ஒரு குப்பை தட்டில் போடும். வேஸ்டான இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து குப்பை தட்டில், வாடின மலர்கள்லாம் எடுத்து போடுறது, அங்கங்கே ஏதாவது பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து போடுறது, இந்த மாதிரி சும்மா வராமல் ஏதாவது ஒரு பணி செய்து போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இறைவனை வளம் வருவது, இந்த உடம்பு கொடுத்த பயன் ஆக்கை யார் பயன் அரண் கோயில் வளம் வந்து, அந்த மாதிரி சுவாமிக்கு ஏதாவது திருத்தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பற்றி சொல்றாரு இந்த பாட்டுல. தொழற்கு அங்கை துண்ணி நின்றார்க்கு, யாரு சாமியை போய் வழிபாடு செய்து இந்த கையால தூப்பி தொழுது வணங்கி நின்றார்களோ அவர்களுக்கு முன் தோன்றி அருள வல்லானும். சாமி முன்னாடி வந்து அருள் செய்வாரு. யாருக்கு? தொழுகிறவர்களுக்கு. தொழாதவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருப்பாரு, தொழுதவர்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல. அதை பல பாடல்கள் சொல்றாரு. சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன், சார்ந்தவருக்கு நலம் உலன், சாராதவருக்கு நலம் இலன். மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தள்ளி தான் இருந்து அருள் செய்வார். அவங்களையும் விடுறதில்லை. சாமி எந்த உயிரையும் விட மாட்டார். எல்லா உயிருமே அவருடைய பிள்ளைகள் தான். அதனால எந்த உயிரையும் நீ கோயிலுக்கு வந்து நீ கும்பிடவே மாட்டேங்கல, நான் உன்னை வெறுத்துட்டேன் அப்படின்னு வெறுக்க மாட்டார் சாமி. எல்லாருக்கும் அருள் செய்வார். ஒரே அருள் தான். என்ன, அதாவது செய்த வினைப்புக்கு தகுந்த மாதிரி இன்ப துன்பத்தை மாறி மாறி அனுபவித்து கொண்டே இருக்கும். அப்படி தொழற்கு அங்கை தொன்றி நின்றாருக்கு தோன்றி அருளவல்லானும். ரெண்டாவது, சாமி நமக்கு தோன்றா துணையா இருந்து அருள் செய்வார். சாமி ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு, எங்க ஐயா இருக்காரு, எங்க வைத்தியநாத சாமி இருக்காரு, எங்க சகஸ்திலிங்க சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு உரிமை கொண்டாடி இறைவனை அழைத்தால் சிவபெருமான் தோன்றா துணையாக இருந்து நமக்கு அருள் செய்வார். அத சொல்றேன். தோன்றா துணையாக இருந்தான் தன் அடியோங்களுக்கே அப்படின்னாரு. இது அவங்களுக்கு அந்த மாதிரி சாமி தோன்றா துணையா இருப்பார். ஆனா ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு நாம் இறைவனை வழிபாடு செய்வோம். கலருக்கு அங்கை பன்மலர் கொண்டு, வேற யாருக்கெல்லாம் சாமி முன்வந்து அருள் செய்வார்னா, யாரு சிவபெருமானுக்கு மலர்களால் எடுத்து அர்ச்சிக்கின்றார்களோ, பல மலர்களை கொண்டு இறைவனை ஏற்றி போற்றுகின்றார்களோ, அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அவங்க செய்கின்ற அந்த பக்திக்கு சாமி முன் வந்து தோன்றி அருள் செய்வார். அதாவது இப்ப உங்களுக்கு மலர் இருக்குன்னா மலரை பறிக்கலாம், இல்லாத பட்சத்துக்கு ஒரு இலையவாது பறிச்சு என்ன செய்யணுமா சாமிக்கு கொண்டு வந்து யாவருக்கும் இறைவருக்கு போர் பச்சில சிவா சொற்பொழியில சொல்லிட்டாரு, ஒரு இலை போதுன்ட்டாரு. இலை போட்டு கொண்டு வந்து கொடுக்க பல மலர்ன்ட்டாரு. எத்தனை மலர்கள் இருக்கு, நீ உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை மலர் இருக்குன்னு சொன்ன, ஏதாவது மலர்களை கொண்டு வந்து சுவாமிக்கு அர்ச்சிக்கணும், சாமி கொண்டு வந்து கொடுக்கணும். அதுவும் இலைக்கு சொல்லும்போது ஒன்று சொன்னாரு, ஆனா மலர்களுக்கு சொல்லும்போது எப்படி சொன்னாரு, பல்மலர் அப்படின்னாரு. பல மலர்களை கொண்டு இறைவனை ஏற்றுவது. அப்புறம் 8 அர்த்தபுஷ்பம் இருக்கு, அப்புறம் தனியான மலர்கள் எத்தனையோ இருக்கு. இப்படி எண்ணில்லாத மலர்கள் நிறைய. அன்னைக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க, அந்த ஒவ்வொரு மலர்களையும் தேவாரத்துல வரக்கூடிய மலர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 108 மலர்களை போட்டிருந்தேன். தேவார திருவாகத்துல மட்டுமே 108 மலர்கள்ல சொல்லியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரம் சுவாமிகள் பாடியிருக்காருன்னு சொல்லி. செவ்வந்தி, செவ்வரளி, மல்லிகை, அடுத்து அலரினாலும் அரளினாலும் ஒண்ணுதான். அலரி என்ன, பாதிரி, நீலோத்பலம், இப்படி நிறைய மலர்களை சொல்றாரு. மத்தம், ஊமத்தம், இப்படி ஒரு 108 வரிசையை போட்டிருந்தாங்க. நான் அரண்டே போயிட்டேன்.
இவ்வளவு மலர்கள் நம்ம இத்தனை நாள் நமக்கு அது தெரியாம போச்சு. ரெண்டாவது, எந்த மலர்கள் அழகான தெரிஞ்சு உடனே சாமிக்கு என்ன செஞ்சிடணும், நீ எந்த மலர்களை பார்த்தா சிவார்ப்பணம் அப்படின்றத சிவபெருமானுக்கு போய் சேர்ந்துடும். நீ பறிச்சு வைக்க முடியாத இடத்துல நீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மலர் சாமி எப்படியாவது இந்த மலர் உனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே சுவாமிக்கு போயிடணும். நினைக்கணும், அதுலதான் இருக்கு. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டாம். நம்ம வழிபாட்டுல, சைவ வழிபாட்டுல செயலை காட்டிலும் நினைப்பதற்கு அதிக பலன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அது நீங்க புறத்துல செஞ்சாதான் அகத்துல வரும், புறத்துல செய்யலைன்னா அகத்துல வராது. புறத்துல செஞ்சு செஞ்சு பழகணும். மலர்களை அடிக்கடி பறிச்சுக்கிட்டே இருந்தாதான் அகத்துல மலர் போடுறதுக்கு உண்டான நிலை வரும், இல்லைன்னா வராது. முதல்ல புறத்துல போய் சென்று முதல்ல ஒரு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு 5 மலர் மட்டும் எண்ணி 1 2 5 மலர் மட்டும் பறிச்சு கொடுப்பேன். நான் ஒரு 5 பூ மட்டும் பறிச்சு கொடுப்பேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நாளானதுக்கு அப்புறம் ஒரு பை மட்டும் பறிச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நந்தவனத்துக்கு சாமி உள்ள கூப்பிட்டாரு, அப்பா நீ பறிச்சது போதும், உள்ள வந்து பூ கட்டு அப்படின்ட்டாரு சாமி. அதுக்கப்புறம் அது போனது உடனே மாலைலாம் கட்டல. போனதுமே இன்னொருத்தவங்க பூ கட்டிட்டு இருப்பாங்க, மாலை கட்டிட்டு இருப்பாங்க. அடின்னு போய் சரம் கட்டுவேன். நம்ம வீட்டை சரம் கட்டி சொல்லி கொடுத்தாங்க, அதனால சரம் கட்டி போடுறது. அவங்க சாமிக்கு மாலை போடுவாங்க, அம்பாளுக்கு இந்த சரத்தை தான் மாலையை போட்டுக்கிட்டு இருந்தோம் சிவாமிபாளுக்கு. என்ன அதுக்கப்புறம் தான் சாமி திருவிழால மாலை கட்டி போனதுக்கப்புறம் இப்போ போடுறது. சாமிக்கு ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம், எது செய்யலாம்னு ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு எதையோ நினைக்கிறதுக்கு, இந்த குழந்தைங்க எப்படி இருக்கு, இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கு, இந்த பேரங்க எப்படி இருக்காங்களே, இப்படி நினைக்கிறத விட்டுட்டு சாமிக்கு நாளைக்கு எப்படி அலங்காரம் பண்ணலாம், நாளைக்கு சிவபூஜையில உட்காந்து எப்படிலாம் சாமியை அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி, அர்ச்சனையை கொஞ்சம் கூட்டுவோம், அலங்காரத்தை கொஞ்சம் கூட்டுவோம், திருமுறைகளை கொஞ்சம் கூட்டுவோம் அப்படின்னு இருக்க நாளுக்கு நாள் வழிபாட கூட்டத்தான் செய்யணுமே தவிர குறைக்காம பார்த்துக்கணும். குறைச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளுடைய வழிபாட்டுல சாமி மேல் வைக்கின்ற அன்பை குறையாம பார்த்துக்கணும். இருக்கிற அன்பையாவது தக்க வைக்கணும்ல, அதுக்கு நாம சுவாமியை வழிபாடு செய்யணும். அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, அடியார்களோட இருந்தா தான் அந்த எண்ணம் வரும், இல்லைன்னா வராது. வாங்க சார், அடியார்களோட இருந்தா தான் அந்த எண்ணம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வீட்டுல இருந்து பாருங்க, இங்க வர வீட்டுல இருந்து பாருங்களேன், அடுத்த நிமிஷம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் அங்கவே உட்கார செய்யும், இல்லைன்னா செல்போன் எடுத்து பார்க்க செய்யும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வச்சு புறணி பேச ஆரம்பிச்சோம். இதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில நாம இறைவனுக்கு பன் மலர்களை கொண்டு இறைவனை நாம் அர்ச்சிக்க வேண்டும். பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவம் விலன் உனது அருள் மாறாங்கிறாரு அருணைநாத பெருமான். யாருக்கு யமன் வரமாட்டாருன்னாரு, சிவபெருமான யாரு அர்ச்சிக்கின்றார்களோ, மலர்களால் அர்ச்சிக்கின்றார்களோ, இறைவனை தொழுகின்றார்களோ, உன்னை தினம் தொழுதிலம் அது எப்படி சொன்னாரு, தினம் போய் தொழணும்னாரு. நான் போன வாரம் கூட கோயிலுக்கு போனேங்க அப்படின்னா இல்ல, நான் போன மாசம் கூட அதுலயே ஒருத்தர் வருங்க கோயில் பக்கத்துல, சார் எங்க கோயிலுக்கு போயிட்டுருங்க, சரி வாங்க நீங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். சார் நான் போன மாசம் கூட ஒரு கோயிலுக்கு போனேன், நான் அடுத்த மாசம் வரேன் அப்படின்னாரு. அப்ப சாமி அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவிச்சிருக்காரு, அதுக்கு மேல அவங்கள அறிவிக்கல. அந்த பக்குவம் இருந்தா தான் தினசரிக்கு வந்து திருக்கோயிலுக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அதான் அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. அப்போ உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமும் இல்லை. மாணிக்கவாச பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவுவாரவர் பாடு சென்று அணைகிலேன் பல் மலர் பறித்து ஏத்தேன். பல மலர்களை நான் பறிச்சு ஏத்தாம விட்டுட்டேனே சாமி அப்படிங்கிறார் மாணிக்கவாசர் சொல்றாரு. அவரா பறிச்சு வைக்காம இருப்பாரு? எத்தனை பிறவில சாமியை ஏற்றி போற்றி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மலரால இறைவனை அரிசிக்காம நமக்கு ஞானமே வராதுன்னு ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டிலே சொல்றாரு. ஏடுடைய மலரான்மனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவர் அன்றே. இப்ப நீங்களாம் இங்க இடத்துல பக்கத்துல மலர் இருக்குல்ல சுவா, இதெல்லாம் பறிச்சு சுவாமி கொடுங்க. காலைல வந்துச்சு உங்களால முடிஞ்சது ஒரு 5 10 இல்ல இருக்கிற பூவோ இங்க பறிச்சாலும் பறிக்கலாம். அதனால நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மலர்களை பறிச்சு கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இறைப்பணி தான்.
எல்லாம் பறிச்சுட்டாங்க, நான் என்ன சுவா செய்யறது அப்படின்னீங்கன்னா ஒரு இலைய பறிச்சு கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுங்க. இல்லாத பட்சத்துக்கு ஒரு இலைய பறிச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சாமி அன்போட நீங்க கொடுங்க. சாமி எல்லா மலர்களையும் எல்லாரும் பறிச்சுட்டாங்களே சாமி, ஒரு இலையை நீ ஏத்துக்கிட மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே சாமி அந்த அன்புக்கு இறங்குவாரு. நீ ஒரு இலை பறிச்சு கொடுத்தாலும் அன்போட கொடுத்தீங்கன்னா சாமி கண்டிப்பா அந்த அன்பு கலக்கணும். நீங்க எது கொடுத்தாலும் அன்பு கலக்காம நீங்க செய்யற வழிபாடா வரும்போது ஒரு ஒரு நீங்க அவசரமா போக வேண்டியிருக்கே சாமி, ஒரு பதியை மட்டும் படி பேட்டுமா அப்படின்னு சாமிகிட்ட பேசுங்க. நீங்க சாமி அழகா பேசுவார் உங்ககிட்ட. நீங்க மனம் ஒன்றுனீங்கன்னா உங்ககிட்ட சாமி பேசுங்க. மனம் ஒன்றெல்லாம் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்க சாமிகிட்ட உட்காந்து நீங்க நம்ம நினைப்போம் சாமி சிலாவத்தானே இருக்காரு, நம்ம பேசுறது அவருக்கு கேட்குமான்னு நினைக்காது. நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ரிட்டன் அங்கிருந்து வரும் அப்படின்னு பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன். எது பேசணும் சாமி கிட்ட. சாமிக்கு பூ கொடுத்துட்டு வைத்தியநாத சாமி பூ கொடுத்துட்டு அம்பாளுக்கு பூ அம்புட்டு மலரையும் வைத்தியநாத சாமிகிட்ட கொடுத்துட்டேன். வந்துட்டு இருந்தேன், அம்மா உனக்கு இன்னைக்கு பூ இல்லாம ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிவகாமிகளுக்கு பூ கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். உடனே ஐயர் கூப்பிடாரு, சரவணன் நீங்க வாங்க அப்படின்னாரு. சொல்லுங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு. இந்த தாமரை மலரை கொண்டு போய் சிவகாமி அம்பாள் சன்னதியில கொண்டு போய் வைங்க அப்படின்னா. எப்படி பார்த்தீங்களா, கொடுக்க முடியாதுன்னு நினைச்சேன், அம்பாள் சன்னதியில போய் அதுவும் உயர்ந்த மலராகிய தாமரை மலரையே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அம்பாள் பண்ணிட்டாங்க. அந்த வருத்தப்பட்டோம் அப்படின்னோம்னா அதை யார் மூலியமாவது நிறைவேற்றிட்டு சார். அந்த அளவுக்கு மனம் நீங்க ஒன்றணும். அப்படி பல்மலர் பறித்து சிவபெருமானை ஏற்றி போற்ற வேண்டும் என்று இந்த பாட்டில் சொல்றாரு. குழல் கங்கையாலை உள் வைத்து கோலச்சடை கறந்தான். தலையில என்ன வச்சிருக்காரு, ஜடையில கங்கை யானை உள் வைத்து கோலச்சடை. அந்த சடை வந்து எப்படி இருக்கும், கோலச்சடை அப்படின்னாரு. அந்த சாமிக்கு வந்து எஞ்சடை இறைவனே பேரு சிவபெருமானுக்கு. எஞ்சடை இங்கிட்டு நாள் அப்படி சாமி வந்து ஜடை பிரிஞ்சிருக்கும். அதுல ஒரு முடி எடுத்து விட்டதுதான் அந்த பூமியில வற்றாத ஜீவ நதியாக விளங்கக்கூடிய கங்கை. சாமி எப்பயுமே தலையை விரிச்சுதான் வச்சிருப்பாரு. ஒரே ஒரு கோயில்ல மட்டும்தான் தலையை சுற்றி வச்சிருப்பாரு. முடிஞ்சு சாமி அந்த கோயிலை மட்டும் சுற்றி வச்சிருக்காரு. எந்த கோயில் சொல்லுங்க பார்ப்போம். இவன் நிறைய சொற்பொழில சொல்லியிருக்கேன். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடம் வழி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சி லாச்சி ராமத்துறைகின்ற மணிவளர் கண்டர மங்கை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து எப்படி சொல்றாரு, சுத்தி முடிச்சிருக்காரு. அந்த கோயில்ல மட்டும் திருப்பாச்சிலாசிரமம் பேரு. கும்போணம் பக்கத்துல அப்படின்னு போயிருக்கேன். நீங்க கூட்டு போல அடுத்த போயிடும் அடுத்த அந்த இதுக்கு போவோம்ல, இந்த டீச்சர் எடுக்க போகும்போது போயிடும். அப்படி அலருக்கு அங்க ஏந்த வல்லானோ நடராஜ பெருமாள் எப்பயுமே இந்த இடது கையில் என்ன வச்சிருக்காரு, அந்த அனல் ஏந்திய கையை வைத்திருக்கின்ற அதை வச்சுக்கிட்டே நடனம் புரியுது. எவ்வளவு பெரிய அண்ணன் வந்து பாருங்க. அதாவது ஐந்தொழிலையுமே அடக்கி சாமி திருநடனம் புரிகின்றார். அந்த திருநடனம் எதை குறிக்கும்னா ஐந்தொழிலை குறிக்கும். நடராஜ பெருமான் நடனம் ஆடுகின்ற அந்த இதை வந்து எதை குறிக்கும், சாமியுடைய ஐந்தொழில். படைப்பு தொழில் வந்து உடுக்க, காத்தல் தொழில் வந்து அபயகஸ்தம், அழித்தல் தொழில் அனல் ஏந்திய கை, மறைத்தல் வந்து ஊன்றிய திருவடி, அருளல் தொழில் தூக்கிய திருவடி. அது குஞ்சித பாதம்னு பேரு. குஞ்சித ஆடை எடுத்திட்ட ஒரு பாதம் ஒன்றோ நம்மை ஆட்கொண்டதே அப்படிங்கிறாரு அப்போ சாமி. அந்த தூக்கிய திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று அதை காமிக்க வர செய்யறாரு சாமி. வச்சிருக்காருல, அந்த தூக்கிய திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு காமிக்கிறார். அப்ப அந்த எடுத்த பொற்பாதத்தை நான் அதை காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு யார் சொல்றா, அப்போ சாமின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த திருவடியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பற்றி கொண்டு வழிபாடு செய்வோம். அப்படி அழகா அப்படிப்பட்ட என் பெருமான் எங்க இருக்காரு அப்படின்னா, ஆரூர் அமர்ந்த அம்மானே, ஆரூரா தியாகேஸ்வரா பக்திமையால் பணிந்தடியே தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஒரு மத்தேனை அமுதத்தை ஆவின்பாடை அன்னிக்கும் தீங்கரபை அரணை ஆதி புத்தேடை புள்ளிருக்கு வேலூரானை
போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று சொல்வதற்கிறாங்க. பெருமானை வந்து ஆரூர் ஆரூரான்னு அலறணுமா. அதுவும் ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுறக்கூடாதான், பல நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, நித்தமும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. அது சொல்லும்போது சொல்றாரு, பயில் வைத்தானேன்னா திரும்ப 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 நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது. ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு போற காரியம் கிடையாது. இறக்கும் வரைக்கும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் ஒருத்தர் சொன்னார், ஒரு வட்டம் உழவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் செஞ்ச பாவம் இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், இதோட நான் உழவார பணி நிப்பாட்டிக்கலான்னு பார்க்கேன் அப்படின்ட்டு. நாம செஞ்ச பாவம்னா மூட்டை மூட்டையா கிடக்கு. அதுல ஒரு முடிச்சு அவுத்து விட்டதுக்கே நம்மளால தாங்க முடியல. இந்த இந்த வாழ்வு நமக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அட சாமி, என்னால பொறுக்க முடியல. அதுலயும் மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, சாமி என்னால இந்த உலகத்துல இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. வாங்க சார், இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்குடம்பு அப்படின்னாரு. இது நாம கொடுத்து வந்த உடம்பு கிடையாது. இது நம்ம கொடுத்த உடம்பா இல்ல, வேற்று உடம்பு. இது விகார உடம்பு. நித்தனும் இதுல புழு பூச்சி உள்ள இருந்துகிட்டே இருக்கும். இருக்கா இல்லையா? ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சு போகுது அப்படின்னா உள்ள தெரியும் அப்படிங்களா. அப்படி இல்லைனாலும் இருக்கும், உள்ள எல்லா இதுவும் உள்ள அண்டி இருக்கும். உள்ள புழு பூச்சிகள், வேட்டு உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்குடம்பு. நித்தனும் சஞ்சலித்து கொண்டே தான் இருப்போம். மனம் எதையாவது ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல சந்தோஷமா இருந்தா கூட எதையாவது ஒண்ணு நினைச்சு மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதையாவது சிலவர் பார்த்தீங்கன்னா எல்லாம், ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு எல்லா சொத்து சுகம்லாம் இருக்கு, கோடி கணக்கில் துட்டு இருக்கு, ஆனா எனக்கு ஒரு குறைய ஆண்டை வச்சுட்டேன் அப்படின்னாரு. என்ன? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும் யாருக்காவது. சில வீட்டுல அந்த இது இருக்கும், வேற ஏதாவது மூலியமா ஒரு மன வருத்தம் வரும். இப்படி எதையாவது நினைச்சு மன வருத்தம் வந்து கொண்டேதான் இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா இறக்கும் வரைக்கும் ஆரோக்கியம். இறக்கும் வரைக்கும் மன வருத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு ஒரே வழியா அடியார்களோடு இருந்தா, அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்தா அந்த மன வருத்தம்லாம் நமக்கு வராது. நீங்க இப்ப நீங்க திலேவனந்தன பாட்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு பொழுது நல்லா போகும். நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரு கூட நீங்க பேச மாட்டீங்க. 108 தடவை எழுத சொல்லியிருக்காரு சிவா. ஆனா இன்னைக்கு ஒரு தடவையாவது எழுதுவா. தினசரி ஒரு தடவை எழுதுனீங்கன்னா ஒரு 100 நாள், நாங்கள் 5-6 மாசம் கூட டைம் எடுக்கும். 6 மாசம் கூட எடுத்துக்கோங்க, பதறாம எழுதுங்க. சரிதானா? ஆனா தினசரி ஒரு தடவை எழுதணுங்கிற உரைப்போடு எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3-4 மாசத்துல எழுதிடுவீங்க. 100 நாள் கணக்கு பண்ணா கூட 3.5 மாசம் ஆச்சா அழகா எழுதிடலாம். சரிதானா சார்? ஒரு 100 பேராவது எழுதுனா தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்க முடியும். அதனால எல்லாரும் டெய்லி ஒரு தடவை எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, இல்லை அந்த பாட்டை. சரி, ஆனா கொஞ்சம் சோம்பேறிப்பட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா எழுத முடியாது. இன்னும் நாள் இருக்குல்ல, 6 மாசம் இருக்குல்ல அப்படின்னு அசால்ட் ஆயிடக்கூடாது. தினசரி எழுதணுங்கிற அந்நேரம் மொத்தம் எழுதுறதுக்கு இப்படி தினசரி டெய்லி ஒரு தடவை எழுதிட்டீங்கன்னா ஈஸியாயிரும். அப்படிதானே சார்? எழுத ஆரம்பிச்சிருவீங்களா? எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? எத்தனை தடவை எழுதிருக்கீங்க? 3 தடவை எழுதிருக்கீங்களா? சரி, ரைட்டு, பரவாயில்ல. எல்லாம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் சார். சரி, அப்படி இந்த பாட்டுல மிக அருமையா சொல்றாரு, தொழற்கு அங்கை துண்ணி நின்றாருக்கு தோன்றி அருளவல்லானும் கலருக்கு அங்கை மண்மலர் கொண்டு காதல் கனன்று நின்றானும் குழற்கு அங்கை சடையாளை உள்வைத்து கோலச்சடை கறந்தானும் அலருக்கு அங்கை ஏந்த வல்லானும் ஆரூர வந்த அம்மானே என்று மிக அற்புதமா சொல்றாரு. பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன் போய் தொழுதேன் முத்திரிமா மனிதனை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று கூட சுந்தரம் சாமி சொல்றாரு. அதாவது யார் பாவினாரு சுந்தரம் சாமி? பக்தியை யார் கைவிடுறாங்களோ அவங்கதான் பாவி. தினசரி கோயிலுக்கு வந்திருக்கவங்க நின்றுட்டாங்கன்னா அவங்க பாவி. வழிபாடு நிப்பாட்டுறவங்க பாவி. பக்தியையும் அடிமையும் சிவபெருமானுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நழுவியவர்களும் பாவிகள் அப்படின்னாரு. எப்பயுமே அவன் ஒருவர்தான் ஆண்டா, நம்ம அடிமை அப்படிங்கிற திறத்தோடய சிவபெருமான் வழிபாடு செய்யணும். நம்ம அதாவது நான் பெரிய ஆளியா, என்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே அவன் ஆண்டா, நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்முடைய கடன் என்னது? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற அந்த உரைப்பிலே நாம எப்பயுமே சாமிக்கு தொண்டு செய்து கொண்டே நம்முடைய காலத்தை போய்க் கொண்டே இருக்க வேண்டும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும். மனித பிறவி கொடுத்துருக்காரு, இதை விட்டாச்சுன்னா அடுத்து மனித பிறவி தான் வரணும்னு சொல்ல முடியாது. அதனால திருமண போற்றி வழிபாடு செய்யணும். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடுவோம்.
ஆதிசோழ மன்னனுக்கு அரசளித்தல் இல்லை. தியாகராஜமூர்த்தி இவ்வாறு புண்ணியபுரியில் தோன்றி விளங்குகையில் திருவாரூர்ல வந்து சுவாமி இங்க வந்து இருக்காரு. திருக்கல்யாணம் முடிச்சாச்சு. அங்கே திருவாரூர் உள்ளவர்களும் சோழ நாட்டில் வசிப்பவர்களும் நாட்கதோறும் தியாகேச பெருமானை வணங்கி பரமேஸ்வரனது பெருங்கருணையை பெற்றதால் அவர்கள் செய்யும் காரியங்கள் யாவும் தக்க காலத்தில் சிறந்த பலன்களை அளித்தன. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே, ஏன்னா சாமியை கூட இருக்காரு, அங்க திருவாரூர்ல இருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் நல்ல புண்ணியங்களாக பெருகிக்கிட்டே வந்தது. அந்நாட்டில் கல்வி இல்லாதவனும் புண்ணிய காரியம் புரியாதவனும் தனதானிய செல்வமற்றவனும் இழிதொழில் செய்பவனும் பௌஷமற்றவனும் சயரோகமுடையவனும் வாயுரோகமுடையவனும் குஷ்டரோகமுடையவனும் காக்கை வழி நோய் உள்ளவனும் இருந்ததில்லை. சாமி அங்க இருக்கும்போது அப்ப ஒருத்தருமே நோய் வாய்ப்படாமல் வந்திருக்காங்க. ஏன்னா சிவபெருமானே அங்க திருவாரூர்ல இருக்கும்போதே எப்படி எல்லாத்துக்கும் நோய், அங்க சோழ நாட்டுல எப்படி யாருக்கும் நோய் வரும்? நோய் வராது, குஷ்டம் வராது, எதுவுமே. இந்த நோய்கள்லாம் எதுக்கு வருதுன்னா சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் அப்படின்னாரு யாரு? நமது குறிஞான சம்பந்தர் சொல்ற. எதுவுமே நமக்கு சும்மா வரல. இந்த உடம்பு சும்மா வந்ததா? ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கோம், வந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? எல்லாத்துக்கும் 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய்தான். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் முகம்? வேற வேறையா இருக்கா? அதான் இறைவனுச்சு. நம்மளால அப்படி செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதை பார்த்து கூட சில பேர் இன்னும் கடவுள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அவ்வளவுதான். என்ன சொல்லுங்கப்பா. ஒவ்வொருத்தவங்க முகத்தையும் பார்த்தீங்களா? இல்லைன்னா அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சாமி பாருங்க. அது மாதிரி ரேகை எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க கை ரேகையும் பாருங்க, ஒன்னோல இருக்கா பாருங்க, இருக்காது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ரத்தமும் ஒன்னோல இருக்காது. அது யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ரத்தத்தை ஓ பாசிட்டிவ் ஏ பிளஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அது யாராலையும் அவங்க புதுசா தோற்றுவிக்க முடியல. அந்த ரத்தத்தை வந்து செயற்கை முறையில கண்டுபிடிக்க முடியல. சாமி கொடுத்த அந்த இயற்கை ரத்தத்தை செயற்கையா கண்டுபிடிக்க முடியலன்னு ஞானிகளே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, சாமி கொடுத்தது எப்படி இருக்கும். அப்படி சும்மா தனு வருமோ, சும்மா இந்த உடம்பு நமக்கு வரல, ஏதோ செஞ்சு வச்சிருக்கோம், நமக்கு இந்த உடம்பு நமக்கு வந்துருக்கு. சும்மா பிணி வருமோ, எனக்கு கேன்சர் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே முற்பிறவில அந்த அளவுக்கு மற்றவங்களை கொடுமைப்படுத்தி அந்த அளவுக்கு கொலை தொழில் புரிந்தவர்களுக்கு தான் என்ன வரும்? கேன்சரு வரும். அடுத்தவங்களை துன்புறுத்தினோம்னா அதை நாம அந்த வேதனையை அனுபவிச்சாகணும். அதனாலதான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, இந்த இறக்கும் தருவாயில ஒரு கனவு கண்டுட்டு இருக்கோம். அந்த கனவை வந்து இவங்க வெட்டி இது பண்ணிடுவாங்களா, அது என்ன வேதனை, எதை நினைச்சு வேதனை அடைஞ்சதோ அந்த வேதனையை யார் அனுபவிச்சாகணும்? அதை சாப்பிட்டவங்க அந்த வேதனையை அனுபவிச்சாகணும். அதனாலதான் சைவத்துக்கு வந்தாச்சுன்னா அதெல்லாம் சுத்தமா என்ன செஞ்சிடணும், விட்டணும். நீங்க அதெல்லாம் உண்டா சுவா? கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க. என்ன சார் நீங்களும் உண்டா? கொஞ்சமா அதை விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம வேற ஒண்ணுண்டா, ஒரு சின்ன பிளேட் எடுத்து கிச்சணும்னா என்ன ஆகும்? நம்மளால தாங்க முடியுதா? அப்போ ஒரு உயிரோட வெட்டி அதை சாப்பிடும்போது, அதனாலதான் நம்ம துன்பப்படுற காரணமே அதுதான். அடுத்த உயிருக்கு தீங்கு நினைச்சா கண்டிப்பா நமக்கு என்னதான் வரும்? அந்த தீங்கு நம்ம அனுபவிச்சுதான். இப்ப அரிசி வச்சா அரிசி தானே வரும், பருத்தி வருமா? வராது. அப்ப நம்ம செஞ்சு வச்சது நமக்கே தான் திரும்பி வரும், ரிட்டர்ன் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, அடுத்த பிரிவுல நாம ஆடா பிறப்போம், நம்மள அவங்க வெட்டுவாங்க. அந்த மாதிரி தான் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வேற. இனிமேல் வந்து நாம சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, பெருமானே இனிமே அதை விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நீ தான் வழங்கணும் அப்படின்னு சாமி கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விட்டா கூட என்ன ஆயிரும், அது மேல ரொம்ப மோகம் வந்துடும். ஒரு வருஷம் இது தினசரி எடுக்கிறவங்க வாரம் எடுப்பாங்க, வாரம் எடுக்கிறவங்க மாசமாக்குவாங்க, மாசம் எடுக்கிறவங்க வருஷமாக்குவாங்க, வருஷம் எடுக்கிறவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஏசா அந்த மாதிரி ஒருத்தர் எங்க வீட்டு கடைக்கு பக்கத்துல சீரட்டு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு 36 சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு. வந்து எங்க கடையில உட்காந்துட்டே இருப்பாரு. சுவா கொஞ்சமா விடுங்க சுவா அப்படின்னு சொன்னேன். சரி நீங்க சொல்றதுக்காக விடுறேன் அப்படின்ட்டு ஒன்னொன்னா குறைச்சாரு. அதுக்கப்புறம் கடைசி ஒண்ணு மட்டும் விட முடியல. கோயிலுக்கு போவாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா அது ஒண்ணு மட்டும் விட முடியல சுவா. இதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க, இதை மட்டும் நான் சாப்பிட்டுக்குதேன் அப்படின்னாரு. உங்களுக்கு உண்மையிலேயே வைத்தியநாத சாமி அன்பு இருந்தா நீங்க அதையும் விட்டுருவீங்க அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டவர் தான். அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை. வேல்முருகன் அபிவிருத்தி அவர்தான் நம்ம கடையில வந்து உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் விட்டுட்டார், கொஞ்சம் கொஞ்சமா விட்டார்.
36 சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் ஒன்று ஒன்றா குறைச்சி கடைசி ஒன்றை மட்டும் விட முடியலன்னாரு. ஒரு நாள் கோவம் வந்தது, உங்களுக்கு உண்மையிலே வைத்தியநாத அன்பு இருந்தால் நீ விட்டுருவீங்க சார், இல்லைன்னா இன்னும் போக சார் அப்படின்னு. அதுலேருந்து அவர் தொடவே சரி. சே அப்ப இதெல்லாம் இந்த நோய்கள்லாம் எதனால வருதுன்னா நாம் செய்த வினைப்பெண் காரணமாக நமக்கு வருது. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். அப்ப நமக்கு வரக்கூடிய சுகதுக்கமும் எதனாலதான் வருது? நாம் செய்த வினைப்பெண் காரணமா தான் வருது. நீங்க மன வருத்தம் வருதா, அப்ப யாருக்கும் மன வருத்தம் ஏற்படுத்தியிருக்கோம், நமக்கு மன வருத்தம் வருது. இல்லைன்னா நமக்கு மன வருத்தம் வராது. இல்லையா சார்? ஆ சார், ஆ சார். வெண்ணியா சார்? வெண்ணி தானா? சரி. அப்ப அந்த சோழ நாட்டுல யாருமே நோய்வாய்ப்பட்டவர்கள் யாருமே இல்ல. குஷ்டரோகம் உடையவர்கள், காக்கை வலி நோய் உள்ளவர்கள், இப்படி யாருமே இருந்ததில்லை சோழ நாட்டுல. ஏன்னா சுவாமியே அங்க இருக்கிறதுனால யாருக்கும் நோய்வாய் கிடையாது. நேத்து ஒருத்தர் வாதம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைக்கு ஒருத்தர் வந்தாரு, உயிரை இறைவன் இப்படி படைச்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னாரு. உயிரை இறைவன் படைக்கலங்க, உடம்பத்தான் படைச்சு கொடுத்துருக்காரு, அதுவும் இந்த மாயிலிருந்து கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் படைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா உயிரும் எப்படி இருக்கும்? ஜம்முன்னு சந்தோஷமா இருக்கும். இறைவன் உயிரை படைப்பாரா? உயிரை இறைவன் படைக்கவில்லை. இந்த உடம்பை தான் மாயிலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. நம்முடைய பாடியினுடைய வெயிட் எவ்வளவு? அருகு நுனி பனி நுணைய. முதல்ல நம்ம தாய் வயிற்றுல இருக்கும்போது நம்மளுடைய பாடியினுடைய வெயிட்டு அருகு நுனி பனி நுணைய தான் நம்ம பாடியினுடைய வெயிட்டு. இப்போ ஒருத்தரும் 60-70 கிலோ இருக்கிற காரணம் என்னன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. இது அன்னமய கோஷத்தினால் வந்த உடம்பு. அப்படிதான் இருக்கும். அப்படி எதுவுமே நமக்கு சும்மா வரல, ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம். சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், எதுவுமே சும்மா வரல. முன் செய்த வினைக்கு ஈடாய், முன் செய்த வினைக்கு ஈடாதான் என்ன வந்திருக்கு நமக்கு? நோய் எல்லாமே. காய்ச்சல் வருதா? வினையினாலதான் வருது. தலைவலி வருதா? வினையினாலதான் வருது. சில பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்காங்களா? அது வினையினாலதான் வருது. முற்பிரிவில் அடுத்த மல்லடின்னு திட்டினா அவங்க மன வருத்தப்பட்டா அடுத்த பிரிவில் இவங்களும் அதே மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாமே செஞ்சு வச்சுதான். அது மாதிரி யாரு மனம் நோகும்படி நாம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி ஒருத்தவங்க நம்ம மனம் வருத்தப்படி பேசிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க அவங்கள போய் திட்டக்கூடாது. புரியுது உங்களுக்கு? சுவாமி நம்மளை அவங்க மூலியமாக காரியப்படுத்துகின்றார் அப்படின்னு நினைக்கணும். இப்போ ஒருத்தவங்க நம்ம மன வருத்தப்பட வச்சிட்டாங்கன்னா நீ என்ன நினைக்கணும்? சிவபெருமான் அந்த உயிர் மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார், சிவபெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லணும். உடனே அவங்களை திட்டி தீர்த்தக்கூடாது. என்னை இப்படி மன வருத்தப்பட வச்சிட்டாரு, இவர் சும்மாவே சாமிட்ட நான் நல்லா வேண்டினேன். சில பேர் பார்த்தீங்கன்னா என்னவெல்லாம் நினைக்கிறாங்க, அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சாபம்லாம் விட்டுருவாங்க. அந்த சாபம்லாம் படிக்காது, ஒழுக்கமா இருந்தால் தான் படிக்கும். அதாவது உயர்ந்த சிந்தனை, சாமி தினமும் சிந்தனை பண்றவங்களுக்கு சொல்றதுதான் படிக்கும், மற்றவங்க சொல்றதெல்லாம் படிக்காது. சரி. அப்படி இவ்வளவு பெருமையுள்ள சோழ நாட்டுக்கு ஒரு சிறந்த, அதுவும் சோழ நாடு சோறுடைத்துன்னாங்க. இப்ப சேர நாடு வேளமுடைத்து. எதுக்கு சிறப்பு? யானை தந்ததுக்கு சிறப்பு. சோழ நாடு சோறுடைத்து. சோறுனா சோறு, இந்த சோறு மட்டும் இல்ல, முக்திக்கு சிறப்புடையது சோழ நாடு. அங்க அருளாளர்கள் நிறைய பேர் தோன்றியது சோழ நாட்டுல தான் அப்படின்னு சிவ பூஜை எடுத்துட்டு வந்தேன். சிவ பூஜை எடுத்துட்டு ஒரு அடியாட்ட பேசிக்கிட்டு, ஐயா நான் அடின்னு கார்த்திகையில நினைச்சேன் வரல, சிவராத்திரிக்கு நினைச்சேன் சிவ பூஜை அப்பயும் கிடைக்கல, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் அன்னைக்கு கொடுத்தாங்கய்யா அப்படின்னு ஒரு மன வருத்தப்பட்டு சொல்றேன். ஆனா அது எவ்வளவு உயர்வுங்கிறது தெரியாம திடீர்னு சாமி கூப்பிட்டு ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்தை கொடுத்தாங்க. என்னையா உண்மையில பெரிய சிறப்பியா அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஐயா அன்னம்னா முக்தியா, உங்களுக்கு முக்தி நாள்ல உங்களுக்கு கொடுத்துருக்காருயா அப்படின்னாங்க. சிவபூஜை அன்னாபிஷேகம் என்னது முக்திக்குரியதுல. அப்ப சாமி அவங்க மூலியமா நம்மளை உணர்த்துற பாருங்க. நான் அடியில் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதை அந்த அடியார் மூலியமா சாமி தீர்த்து விட்டார். இப்படி நம்ம ஏதாவது மன வருத்தப்பட்டோம்னா சாமி யார் மூலியமாவது பதில் சொல்லிடுவாரு. புரியுது அவங்களுக்கு? அதனாலதான் சாமியோட பேசுங்க அப்படின்னு சொல்றேன். சாமி கிட்ட பேசுனா சாமி கிட்ட இருந்து பதில் கண்டிப்பா வாங்க.
அப்படி தேவேந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி இப்ப சோழ நாட்டுக்கு ஒரு சிறந்த ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நாட்கள் தியாகராஜர் தம் மனதில் எண்ணி இருக்கையில் தேவேந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு புஷ்பவனத்தில் தினம் புண்ணிய பத்ரம் எனும் தேவாலயத்தின் நடுவே விளங்கும் தியாகராஜருடைய பாத கமலங்களை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து நின்றார். நேரம் இப்ப எங்கிருந்து வந்துட்டாரு? ஐராவதங்கிற யானையிலிருந்து தேவேந்திரன் எங்கிருந்து வந்தான்? விண்ணுலகத்துல இருந்து வந்தான். எங்க? திருவாரூரை வந்து அடைந்தான். ஏன்? அங்க தியாகராஜ பெருமான் இருக்காரு. வந்து என்ன செஞ்சாரு? பாத கமலங்களை அர்ச்சனை புரிந்தார். எதால? தாமரை மலர்களால அர்ச்சனை புரிந்தார். சாமிய அர்ச்சிக்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா, நாம வாடிய மலர்களை கொடுத்தாலும் வாடாத மலராகிய சிவபெருமானுடைய திருவடியை நாம் வாங்கி கொள்கின்றோம். சாமியுடைய திருவடி எதுக்கு ஓமானம்? மலருக்கு ஓமானம். அதனால மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சொன்னார். இது அவங்களுக்கு சாமியோட திருவடி எப்படிப்பட்ட திருவடி? மலர் சிலம்படி. நிறைய இடத்துல மலர்ன்னு தான் சொல்லியிருப்பாரு திருவடியை சொல்லும்போது. அப்படி சாமியுடைய அந்த திருவடியை வணங்குவதற்கு இந்திரன் மேலே இருந்து இந்திரன் வைத்திருக்கக்கூடிய யானைக்கு பேர் என்ன யானை? ஐராவதம். ஐராவதம். இந்திரன் வைத்திருக்கக்கூடிய வெள்ளை யானைக்கு ஐராவதம் பேரு. சிவபெருமானுக்குரிய யானைக்கு பேரு ஐராவனம்னு பேரு. இந்த ரெண்டும் கொஞ்சம் குழம்பிடும். வனமும் வதத்துக்கும் குழம்பிடும். ஐராவனம் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய யானை, ஐராவதம் அப்படின்னா இந்திரனுக்குரிய யானை. ஐராவதம் வந்து வெள்ளை யானை, ஐராவனமும் வெள்ளை யானை தான். இது வந்து 2000 தந்தங்களை உடையது. கடைசியா சுந்தரம் சாமியில ஆட்கொள்வதற்கு சாமி என்ன பண்ணாரு? அந்த வெள்ளை யானைய அனுப்பிச்சு விட்டாரு. அப்போ அந்த உயிர் ஆட்கொள்ளும் போது சாமி போறான். சாமி வந்து அந்த யானையை அனுப்பிச்சு விடுறான். எங்க? அஞ்சை களத்துல. அங்கதான் அவருக்கு இனிமே என் வாழ்க்கை போதும் அப்படின்னு அங்கதான் அவருக்கு அந்த உணர்வு வருது. இப்ப குருகார் வெள்ளையிலே வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டாரா, அதனால விட்டுட்டாரு சாமி. கடைசி விட்டேன் மனை வாழ்க்கை விட்டு ஒளிந்தேன்னாரு. அடுத்த நிலையும் வெள்ளையான வந்துருச்சு. இப்ப நமக்கும் இந்த உலகத்துல வேலை பற்றி எனக்கு எதுலையுமே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் சாமி நம்மளை கூட்டு போயிடுறாரு. நாம இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது. ஆனா அந்த உணர்வு வரணும். அதுலதான் விஷயம் இருக்கு. நமக்கு பிள்ளைகளை பார்த்தா பற்று வந்துடுது, ஒரு பொருளை பார்த்தா பற்று வந்துடுது. முக்கியமா நாவை அடக்க முடியல. சுட சுட அல்வா போட்டா உடனே அதை வாங்கிட்டு போகணும்னு தான் நமக்கு தோணுது. சொல்லுங்கப்பா. இப்படி நாவை அடக்காம வந்தா நமக்கு இப்படி ஐம்புலங்களும் ரொம்ப முக்கியமானது நாக்கு. அதை அடக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வென்றலாம். இதை அடக்கியாச்சுன்னா அத்தனையும் அது பேசுறதும் அதுதான், வாய் தான் பேசுறது. சரி. அப்ப ஐராவதம், இந்த ஐராவதம் யானதை என்ன செய்யும்னா, திருவிளையாடல் புராணத்துல துர்வாச முனிவர் சிவபூஜை பண்ணி முடிச்சுட்டு சுவாமியுடைய மலர்களை கொண்டு வந்து இந்திரனுக்கு வந்து கொடுக்க வருவார். அப்ப இந்திரன் வந்து அந்த ஐராவத யானை மேல ஏறி வந்து கொண்டிருக்கும் போது உடனே இந்திரா இந்த சிவபிரசாதம் சொல்லி அந்த மலரை கொடுக்கவும் அந்த மலரை கொண்டு போய் யானையை கையில கொண்டு போய் கொடுத்துட்டான். யானைகிட்ட கொடுத்ததும் உடனே அந்த யானை என்ன செஞ்சது? கீழே போட்டு தேய்ச்சிருச்சு காலில் சிவபிரசாதத்தை. அடுத்த நிமிஷமே துர்வாச முனிவர் சாபம் விட்டார். நீ கீழே பூமியில் போய் பிறக்க கடவுது அப்படின்னு ஐராவத யானைய வலிச்சாரு. அது அப்படியே வெள்ளை யானை சாதாரண யானை மாதிரி வந்து காட்டுக்குள்ள வந்து திரிந்தது. அப்ப ஏற்கனவே செய்த பண்டை பிறவில் செய்த தவத்தின் காரணமாக கொஞ்சம் அறிவு விளங்க தோன்றி பொற்றாமரை குளத்துக்கு வந்தது. அந்த பொற்றாமரை குளத்தை பார்த்ததுமே அவருக்கு உணர்வு வந்து சுக்கநாத பெருமானை பூஜை செய்து அதுக்கப்புறம் சாமிகிட்ட கேட்குது, சாமி நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படிங்குது. இல்லப்பா, நீ எப்பயும் போல நீ இந்திரன் கூட இரு, நான் தக்க சமயத்துல உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்திரனுக்கே அந்த யானை ஐராவதம் செல்கின்றது அப்படின்னு அந்த புராணத்துல வரும். 64 திருவிளையாடல்ல அது ஒரு திருவிளையாடல். அப்படி அங்கிருந்து திருவாரூருக்கு வந்தான். வெகு தூரத்திலே புரந்தரன் யானையிலிருந்து இறங்கி புண்ணிய பத்திரம் என்னும் தேவாலயத்தின் நடுவே விளங்கும் தியாகராஜருடைய பாத கமலங்களை மலர்களால் எடுத்து அர்ச்சித்தார். சாமியை மலரை கொண்டுதான் போட்டணும். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? மலர்களினால் அர்ச்சித்து அர்ச்சித்து ஆக்கை யார் பயனன்? இந்த ஆக்கை கொடுத்தவருடைய பயன் என்ன? பூக்கையால் அட்டி போற்று எண்ணாத இவ்வாக்கை யார் பயன்? இந்த உடம்புக்கு கொடுத்து என்ன பயன் இருக்கு சொல்லுங்க. பூவால சாமிய அர்ச்சி. அப்பொழுது
அவனுடன் வந்த ஐராவதத்தின் துதிக்கையில் தியாகராஜர் ஒரு புஷ்ப மாலையை அளித்தார். சிவபெருமான் என்ன பண்ணாரு? தியாகராஜ பெருமான் அந்த யானை கையில ஒரு புஷ்ப மாலையை கையில் கஜேந்திரனை, இந்த பூமாலையை நீ யார் கழுத்தில் சூட்டுகின்றாயோ அவனே இந்த சோழ மண்டலத்துக்கு ராஜாவாக விளங்க கடவார் அப்படின்னு யார் சொல்றான்? தியாகராஜ பெருமான் சொல்றான். உன் அதிபதியாக இந்த தேவேந்திரனையே அவனுக்கு மகுடாபிஷேகம் செய்விக்கும்படி நாம் நினைந்து விட்டோம். அப்படி யார் ராஜா வர்றாங்களோ அவங்களுக்கு இந்திரன் வந்து என்ன செய்வான்? முடி சுட்டுவான் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். ஐராவதம் ஈசனை பணிந்து பிரதட்சணம் செய்து ஆலயத்தில் உடனே கொடுத்தது ஓடிடல. என்ன செஞ்சுதான்? சாமி அப்படி வளர்ந்ததுதான் அந்த யானை. அந்த ஐராவதம் என்கின்ற யானை சிவபெருமானை வளம் வந்து ஞான சம்பந்த பெருமான் அப்படிதான். ஞான சம்பந்த பெருமான் கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி எப்பயுமே அவங்க அப்பா வந்து இப்படி காலில் மேலே தூக்கி போட்டு ஞான சம்பந்த பெருமானை இப்படி பிடிச்சிக்கிட்டே தான் ஒவ்வொரு கோயிலுக்கா போவார். திடீர்னு ஒரு நாள் கீழே இறக்கி விட்டார். இறக்கி விட்டதுமே எங்க அந்த பெண்ணாகடன் கோயில் இருக்கு பாருங்க, அந்த பெண்ணாகடன் கோயில இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டதுமே ஐயோ நம்ம பிள்ளை கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி உடனே சாமி பக்கத்துல இருக்கக்கூடிய நெல்வாயில் அறத்துறைன்னு ஒரு கோயில், அங்க பல்லக்கு கொண்டு வந்து சாமி இறக்கிட்டாரு. முத்துலே பல்லக்கு, முத்து எப்படி இருக்கும்? விலை உயர்ந்தது. அதுல பல்லக்கு கொண்டு வந்து முத்து சிவிகை, முத்து கூட, முத்து சின்னம் எல்லாமே சாமி அங்க கொடுத்து ஞான சம்பந்தத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த வேதியருடைய கனவுல சாமி தோண்டி சொல்ற. வேதியர்லாம் எந்திரிச்சு காலில் பார்க்காங்க, முத்து சிவிகை அங்க இருக்கு, முத்து குடம் இருக்கு, முத்து சின்னம் இருக்கு, சின்னம்னா ஊதுறது எல்லாம் இருக்கு. ஞான சம்பந்த பெருமான் அப்படியே அடியார்களோட வர்றாரு. வந்து பார்த்தா சாமி இவங்க கனவுலையும் சொல்றாரு, ஞான சம்பந்த ஒரு கனவுலையும் உனக்கு முத்து சிவி வச்சிருக்கேன், அதுல ஏறிக்கப்பா அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. போய் அந்த கோயிலில் பார்க்குறாரு, முத்து சிவிகை இருக்கு. இப்போ உடனே இவர் என்ன பண்ணாரு? போய் சிவிகையில போய் உட்காந்துறாரு. என்ன செஞ்சாராம்? எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர் கல்லால் சென்றுகை கூடுவதல்லால் கந்த மாமலர் மிடற்று கடும் புனல் நீவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே அப்படின்னு பாடினாரு. யாரு? ஞானசம்பந்த பெருமான் பாடினார். எந்த ஈசனியம் பெருமான் ஏறவர் கடவுள் ஏத்தி சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கைகூடுவது அல்லால். சிவபெருமானை சிந்திக்காதவங்களுக்கு சாமி கிடைக்கவே மாட்டார். சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கைகூடுவது அல்லால். சிவபெருமான் எப்படி கிடைப்பாரு? சிந்தை செய்யாதவங்களுக்கு எப்படி கிடைப்பாரு? சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். சார்ந்தா நலம், சாரலன்னா நலமிலன். அப்ப நாம சாமியை சார்ந்து கொண்டே இருக்கோம். அப்ப எந்த ஈசன் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கை கூடுவதல்லால் கந்த மாமலர் மிடற்று கடம்புலன் நிவாமலுக்கு கரைவில் அந்தன் சோலை நெல் வாயில் அறத்துறை தம் அடிகளை அப்படின்னு அந்த பதியத்தை பாடி சிவாய நம அப்படின்னு 3 தடவை சுத்தினாராம். எத்தனை தடவை? எதை சுத்தினாரு? அந்த சிவிகைய, முத்து சிவிகைய வளம் வந்துதான் அதுல ஏறினாராம். இப்ப நம்ம புதுசா பைக் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே டக்குன்னு திருக்கி சல்லன்னு வேணும். அப்படி போகக்கூடாது. சாவியை கொண்டு போய் சாவி பாதத்துல வச்சு எடுத்து அந்த வண்டியை 3 தடவை வளம் வந்து, யாரும் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இல்ல நான் அடிக்கடி இப்ப இந்த வண்டி அவ்வளோ நேரம் மாயராசாமி வீடு எதுக்கு இருந்துச்சு, அப்படி கொண்டு போய் அதை 3 தடவை வளம் வந்து அதுக்கப்புறம் ஐயாட்ட கொடுத்து அவங்க பூஜை செஞ்சுதான் கொடுத்தாங்க. மாயராசாமியில எதுக்க மாயராசாமி எதுக்கதான் வண்டி வாங்குறது. ஆமா, அதனால எப்பவுமே நம்ம புதுசா எது வண்டி வாங்கினோம்னா வாகனம் வாங்கினோம்னா உடனே அதை 3 தடவை சிவாயனம் சொல்லி என்ன செஞ்சிடணும்? சுத்தி வரணும். 5 இடத்தை சொல்லி சுத்தி வந்து சிவபெருமானை நினைச்சிட்டு தான் நீங்க ஸ்டார்ட்டே பண்ணணும். நாங்க அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வருவோம். வண்டி வாங்கும் போது நீங்க தினசரி நீங்க உங்க வண்டியை 3 தடவை சாமியை சுத்தி வந்தே நீங்க ஏறலாம். எந்த ஆக்சிடென்ட்டுமே ஆகாது. தினசரி உங்க வண்டியை சுத்தி சுத்தி வந்து சாமியை நினைச்சு தானே சுத்த போறீங்க. அதை சிவமா நினைக்க போறீங்க. எல்லாத்தையும் சிவமா நினைக்கணும். இவ சாதாரண வண்டியில இருந்து சாதாரண பொருள்ல இருந்து எல்லா பொருளையும் சிவத்தை பார்க்கணும். உங்க வண்டினா கொஞ்சம் உணர்வு இருக்கும்,
அடுத்த வண்டினா அப்படின்றோம். அடுத்த வண்டி அது யாருன்னு எங்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்றோம். எல்லாத்துலயும் ஈஸ்வரன் பார்க்கணும். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி எல்லாத்துலயும் பார்க்கணும். மரத்தை பார்த்தா மரம் தானே தெரியுது, அதுல சிவன் தெரியும். எதை பார்த்தாலும் சிவன் தெரியும். இலையை பார்த்தாலும் சிவன் தெரியும், மரத்தை பார்த்தா சிவன் தெரியும், செடியை பார்த்தா சிவன் தெரியும், ஆளுகளை பார்த்தாலும் சிவன் தெரியும். எல்லா உயிருக்குள்ளும் ஈசன் தானே இருக்காரு. பார்க்கும் போதுல சிவபெருமான் தெரியும். சரி, எடுத்தீங்களா? சரி. அப்படி பிரதட்சணம் செய்து ஆலயத்திலிருந்து வெளியே வந்து கொஞ்ச தூரம் கிழக்கு முகமாக ராஜவீதியில் ஓடிடுச்சு அந்த யானை. ராஜவீதியில இப்ப நம்ம போகும்போதெல்லாம் ராஜவீதியில தான் நம்ம சுத்தி வரும். பாத்தீங்கன்னா சாமி சுத்தி வர்ற இதெல்லாம் பார்த்தா தெரியும். திருவாரூர்ல அந்த ராஜ வீதியை நோக்கி அந்த ஐராவத யானை ஓடிச்சு. ஐராவதம் அவ்விதம் ஓடி வருவதை கண்ட ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். அதுக்கப்புறம் சிலவர் எப்படின்னா துதிக்கையில் புஷ்பமாலையுடன் வரும் தேவயானையை நோக்கிய சிலர் வியப்புற்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சிலவர் பயந்து ஓடினாங்க, சிலவர் வியப்பா பார்த்தாங்க, ஏதோ மாலையெல்லாம் கொண்டுட்டு ஓடுதே அப்படின்னு வியப்பா பார்த்தாங்க. சிலவர் என்ன நினைச்சாங்க, யானையினால் ஏதோ ஒரு நன்மை உண்டாகும் என்று வீதியில் நடக்கும் ஜனங்கள் ஒரு துன்பமும் நேரிடாது அப்படின்னு ஒரு சிலவர் சொல்றாங்க. இப்ப நம்மளே இருந்தோம்னா ஒரு இப்பதான் கல்யாணம் முடிச்சு ஒரு 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பேச்சு பேசுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். இது காதல் திருமணமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏற்கனவே அவங்க ஓடி போயிட்டாங்க, இப்ப 2 பேரும் சம்மதிச்சு கல்யாணம் முடிச்சுட்டாங்க, இப்ப உண்மையிலே கல்யாணம் முடிச்சு வராங்க அப்படி அப்படிவாங்க. அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒரு விஷயத்த பல வாக்குல கிரியேட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு விஷயமா சொல்லுவாங்கல்ல, அது அப்படித்தான் நடக்கும். இல்ல இல்ல நாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்படி அதுலயும் சில பேர் சொல்லுவாங்க, போன வாரமே நினைச்சேன் 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும், அப்பயே ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சேன், அப்படியே நடக்கு அப்படிவாங்க. சரி ரைட்டு. அப்படி ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்களா. அதே மாதிரி இந்த யானை ஓடி வர்றதை பார்த்து ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா பேசுறாங்க. ஒருத்தவங்க பயந்து ஓடினாங்க, ஒருத்தவங்க ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க வியப்போடு பாக்குறாங்க. வேகமாக ஓடி ஐராவதம் கிழக்கில் இருந்து வடக்கே திரும்பி நகரத்தை தாண்டி நகரத்தின் அருகே உள்ள காட்டில் ஒரு மரத்தின் அடியே கூப்பிய கையுடன் பலகாலம் யோகம் செய்து வரும் ஒரு புருஷன் கழுத்தில் மலர் மாலையை சூட்டியது. அங்க ஒருத்தர் யோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். எங்க அப்படி காட்டுக்குள்ள ஓடிச்சா, காட்டுல ஒருத்தர் யோகி அப்படி தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் கழுத்துல போய் இந்த புஷ்ப மாலையை சூட்டி அவரை தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு மறுபடியும் திருவாரூர் நோக்கி ஓடி வந்தது. காட்டுல தவம் செய்யறதுன்னா சாதாரண செய்ய முடியுமா? பாருங்க. அது பிரதஸ்தம் பேரு. காட்டுல போய் தவம் செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப நெறியோடு இருக்கிறவங்களுக்கு தான் அது மாதிரிலாம் வரும். குடும்ப வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போதும் அப்படிங்கிற அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, காட்டை நோக்கியே போவாங்க. அது வானப்பிரஸ்தம் பேரு. கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் பிரம்மச்சரியம் அப்படின்னு 3 வகை இருக்கு. இதுல பிரம்மச்சரியம் வந்து பாத்தீங்கன்னா, கிரகஸ்தம்னா இல்லறத்துல இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாமியார போறது. வானப்பிரதர்ஷனா காட்டு வழியே சென்று போய் இது பண்றது. அதே மாதிரி பிரம்மச்சரியம்னா இல்லறத்துல இருந்து போறது. இல்லறத்துல இருந்து வயசானதுக்கு அப்புறம் ஒரு 40-50 வயசு வந்தது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா 50 வயசு ஆயிடுச்சுன்னா சரி நம்ம இல்லறம் போதும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அதுக்கப்புறம் அந்த மாதிரி போறது, வழிபாட்டை அது ஆன்மீகத்தை நோக்கி போறது. அதே இது வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரதர்ஷனா காட்டு போதும் அப்படின்னு சொல்லி காட்டுல போய் தவம் செய்யறது. இந்த அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கவே பிடிக்காது. எங்க பார்த்தாலும் சத்தமா இருக்கும். இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது. அவங்க நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, தவம் செய்வாங்க. அதுக்குதான் வனம்னா காடு, வனப்பிரதேசம்னா காட்டில் போய் தவம் செய்யறது. அடுத்து வந்து இது சன்னியாசம் அப்படின்னா முழு துறவு, கல்யாணமே முடிக்காம போய் செய்கின்ற துறவுக்கு வந்து என்ன துறவு? சன்னியாசம் பேரு. முழு துறவு. அது வந்து முள்ளுல படுக்கிறது போல, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் இந்த முழு துறவா இருக்கிறது. இல்லறத்துல இருந்து போனா கூட சில ஆப்ஷன்கள் உண்டு. சிவபெருமான் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காரு. இல்லத்துல வந்து பஞ்சமத்துல படுக்கிற மாதிரி இல்லறம் வந்து, ஆனா முழு துறவு வந்து முள்ளுல படுக்கிறது போல. ஆனா அதுல நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிறவி கிடையாது. துறவிகளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு துறவியானவர்
ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. ஒரு துறவிகள் 3 நாளைக்கு மேலே ஒரு இடத்துல தங்கக்கூடாது. குறிப்பாக அவங்க சொந்த ஊருக்கு போகக்கூடாது. துறவு உள்ளவங்க சில பேர் துறவின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் போய் அப்பப்போ அம்மா அப்பாலாம் நல்லா இருக்க எந்த இது செலவுக்குன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இப்போ ஃபோனை வேற கையில் வச்சுக்கிறாங்க. துறவின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வெளியூருக்கு போக வேண்டியது. வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா வந்து என்னன்னு கேட்டு அதுக்கு பேர் துறவா? துறவுன்னா எல்லாத்தையும் திறந்துடும். சிவத்தை தவிர எல்லாத்தையும் திறந்து சாமி மட்டும்தான் நினைக்கணும். அதுதான் முழு துறவு. அதான் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, முள்ளில் படுக்கிறது போல. அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் ராமர் அப்படி இருந்தார். இல்லத்துல முடிஞ்சு கடைசி அந்த முழு துறவா இருக்கும்போது அவர் ராமர் அப்படி இதில் தர்ப்பையில் தான் படுத்திருப்பாராம். நிறைய சுவாமியுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அகத்திய மாமன் தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் சிவ பூஜை செஞ்சு மேன்மை அடைஞ்சார். யார்? ராமர். ராமர் யாரும் தெரியுமா? நீங்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கிறீங்க. கிருஷ்ணர். திருமால் தான். திருமாலுடைய அவதாரம் தான் ராமர். அவர் ஒவ்வொரு பிறவிலையும் அவர் சிவபூஜை போய் பண்ணுவார். சிவபூஜை செய்யாமல் யாரும் மேன்மை அடையவே முடியாது. அப்படி அந்த யோகம் செய்கிற அந்த புருஷன் கழுத்தில் மலர் மாலையை சுட்டி அவனை தன் மத்தகத்தின் மீது இருத்தி வெகு வேகமாக திரும்பி திருவாரூர் ராஜவீதி வழியாக ஓடியது. அதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியமுட்டார்கள். ஏன் யாரோ பின்னாடி உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு யோகி மாதிரி தெரியுதே அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் யோகம் செய்து வந்த அந்த யோகி தனது சோழ ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக விளங்கப் போகிறார் என்று சிலர் அறிந்தனர். ஐராவதத்தின் மீது விளங்கும் புண்ணிய புருஷர்களை கண்ட ஜனங்கள் இவ்வாறு பேசி நிற்கையில் ஐராவதம் அவனை தேவாலயத்தின் கோபுர வாசலில் இறக்கி விட்டது. கரெக்டா சாமியுடைய கோயிலுக்கு முன்னாடி அந்த யோகிய இறக்கி விட்டது. இப்ப மதுரை திருவிளையாடல 63 நாயன்மார்கள்ல மூர்த்தி நாயனார் ஒரு நாயனார். அவரு எந்த நேரமும் சொக்கநாத பெருமானுக்கு சந்தனம் அரைச்சி 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 சாமிக்கு சாத்திக்கிட்டே இருப்பார். அதுல அவருக்கு அவ்வளோ ஆனந்தம். சாமிக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்கறதுல அவ்வளோ ஆர்வமா இருப்பார். அப்படி இருக்கும்போது கர்நாடகத்திலிருந்து ஒரு மன்னரை மதுரையை கைப்பற்றி இங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவன் சமண சமயத்துக்காரன். சைவத்தில் உள்ளவங்கள பிடிக்காது. இவர் சைவ சமயத்தில் சிவபெருமான வழிபாடு செஞ்சு இருக்கிறது அவனுக்கு பிடிக்காம அவருக்கு எந்தெந்த விதத்துலலாம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அந்தந்த விதத்துலலாம் இடைஞ்சல் கொடுத்து ஒரு சந்தன மரம் இல்லாம அத்தனையும் வெட்டி சாச்சிட்டான். யாரு? அந்த கர்நாடக மன்னனாக வழங்கக்கூடிய. அப்படி இருக்கிற நேரத்துல இவர் என்ன செய்யலான்னு சொல்லி கடைசி முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு. கடைசி என்ன கிடைக்கல? சந்தனம் அரைப்பதற்கு கிடைக்கல. இருக்கவே இருக்கு நம்ம கை அப்படின்னு சொல்லி முழங்கையை தேய்த்து எலும்பு தெரிகிற வரைக்கும் தேய்ச்சி சாமிக்கு அபிஷேகம் பண்ணாராம். யாரு? மூர்த்தி நாயனார். அப்ப சாமி எல்லாம் நீதான் பார்க்கணும். இப்படி எலும்பு தெரியவும் சிவபெருமானுக்கு தாங்க முடியல. நம்ம அடியாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே சாமி என்ன பண்ணாரு, எப்பா நீ கவலைப்படாத, உனக்கு தீங்கு விளைவித்த மன்னன் நாளை இறந்து விடுவான் அப்படின்னு அவர் கனவுல சொல்லி சொல்றாரு. யாருடைய கனவுல? மூர்த்தி நாயனோட கனவுல நாளை அந்த மன்னன் இறந்து விடுவான், அந்த இடத்துல பட்டத்து யானை உன்னை அரசனாக ஆக்கும் அப்படின்னாரு. அதுபடி மன்னன் மறுநாள் காலையில இறந்து போயிட்டான். இப்ப யானை கையில புஷ்ப மாலையை கொடுத்தாங்க. இது விறுவிறுன்னு போய் ஓரத்தில் நின்றுகிட்டு இருந்தாரு மூர்த்தி நாயனர். அவர் கழுத்துல கரெக்டா மாலையை போட்டு கூட்டு வந்துருச்சு. அவர் தான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனர். அப்ப சொன்னாரு, ஆமா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு நல்ல கிரீடம் வச்சு அலங்காரம் பண்ண போறோம் அப்படின்னாங்க. எனக்கு ஜடாமுடியே கிரீடம் அப்படின்னாரு. வேற என்ன செய்ய போறீங்கன்னாரு. உங்களுக்கு மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னாங்க. எனக்கு திருநீரே மேக்கப் அப்படின்னாரு. வேற என்ன செய்ய போறீங்க அப்படின்னாரு. நிறைய ஆபரணங்கள்லாம் சாத போறோம் அப்படின்னாங்க. ருத்ராட்சமே ஆபரணம் அப்படின்னாரு. இந்த 3 வச்சே உலகாண்டவர் தான் மூர்த்தி. கடைசி வரைக்கும் அந்த தொண்டை விடாம உயிர் போனாலும் அடியார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கொண்ட கொள்கையை விட மாட்டாங்க. அவங்க தான் அடியார்கள். உயிரே போனாலும் விடக்கூடாது. ஒரு தொண்டை எடுத்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் விடாம செய்யணும். அதுதான் அடியாருடைய கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் ஏயவனைங்கிறார்ல ஞானசம்பந்த பெருமான். அடியார்னா கொள்கை இருக்கணும். கொள்கை இல்லாத வழிபாடு வழிபாடாக. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லாள் குறையுடையாய் குற்றம் மோராய்
கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. ஞான சம்பந்தம். குறையுடையார் குற்றம் ஓராய். சாமி சொல்லும் போது எப்படி சொன்னாரு? குறையுடையாய் தோல் உடையாய் அப்படின்னாரு. அடியாரை சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் அப்படின்னாரு. அடியார்ல சொல்லும் போது நிறை உடையார் அப்படின்னாரு. உடையாய்ன்னு சொல்லல, உடையார். அடியாருக்கு எவ்வளவு மேன்மை கொடுக்காரு பார்த்தீங்களா? அதே மாதிரி நல்லூர்ல அப்பசாமிகள் வரும்போது அந்த திருவடியை சூட்டும் போது சொல்றாரு, நன்மை பெருகருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உந்த நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சிவபெருமான சொல்லும் போது சூட்டினாயா, அவன் திருவடி சூட்டித்தாயா அப்படின்னு எப்படி சொல்றாரு? சூட்டினான் சிவபெருமான்னாரு. ஆனா அடியார் சொல்லும் போது எப்படி சொன்னாரு? மண்ணு திரு தொண்டனார் அப்படின்னாரு. அவர் தொண்டனார் அப்படின்னாரு. சிவபெருமான சொல்லும் போது சூட்டினான் சிவபெருமான் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல தொண்டர் புராணம்னால தொண்டர்களுக்கு அந்த மேன்மையை கொடுத்தார் சேக்கிழார். சாமி எல்லாம் உடையவர். எல்லாம் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமையில் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனை என்று உன்னை பேசினால் குறையுடையாய் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அப்ப வேற என்ன சொன்னாரு? நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த. அந்த பாட்டுல அத சொல்லுவாரு, யாரு மலரை கொண்டு அச்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு இடர் வரக்கூடாது அப்படிங்க. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும். என்ன சொன்னாரு? யாரு பூ நீர் கொடுக்குறாங்களோ பின்னடி யார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. யாரு பூ கட்டி கொடுக்குறாங்களோ பெருமானே அவங்களுக்கு எந்த இடரும் வரக்கூடாது. ஞான சம்பந்த பெருமான் வாக்கு. ஆனா எல்லாரும் என்ன செய்யுங்க? பூவை கட்டி. அன்னைக்கு வேணிச்சா வீட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா பூ கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டு நிறைய கட்டி கட்டி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு தான் பார்த்தேன். நீங்க சொற்பொழிவுல சொல்லியிருக்கீங்க, இதை நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே உண்மையிலே எல்லாரும் இப்ப சொற்பொழி கேட்டு எல்லாரும் மாறுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வேஸ்ட் ஆக்காம காலையில மலர்களை பூரா பறிச்சு வச்சு வீட்டுல வேஸ்ட் ஆகாம உட்காந்து அந்த பயனுள்ள பொழுதா ஆக்குறாங்க. பூ கட்டி நம்ம இவங்க நம்ம ராசதி சிவா, நம்ம சாந்தி சிவா, துளசி சிவா எல்லாருமே சிறப்பா லட்சுமி சிவா இங்க வந்து பணி செய்யறாங்க. அது மாதிரி அவங்க அடியாருக்கும் தொண்டு செய்யறாங்க. அடியாருக்கும் பறிச்சு பறிச்சு கொடுக்குறாங்க. சிவபூஜை பண்ற அடியாருக்கும் லட்சுமி சிவா பறிச்சு. இது மாதிரி சிவபூஜை பண்ற அடியாருக்கும் நம்ம பறிச்சு கொடுக்கணும். தொண்டு செய்யறவங்க அப்படியே தொண்டு செய்யணும். சாமிக்கும் தொண்டு செய்யணும், அடியார்களுக்கும் தொண்டு செய்யணும். கொஞ்சம் இவ்வளவு பறிக்கமா, அதை பாதி ஆக்குங்க. பாதி சிவபெருமானுக்கு, பாதி சிவபூஜை பண்ற அடியாரு அப்படி பிரிச்சு. சரிதானா? அப்படி தேவேந்திரன் அவனை எதிர்கொண்டு அழைத்து சென்று தியாகராஜரை வணங்கும்படி செய்தார். அந்த யோகியை கூட்டு போய் சுவாமிக்கு முன்னாடி நிறுத்தி வணங்கும்படி செய்தார். அதுவரை யோகத்தில் ஞானக்கண்ணால் ஈசனை தரிசித்து வந்த அந்த புருஷர் அது வரைக்கும் சிவபெருமான யோகத்திலே பார்த்த அவரு இப்ப நேர்ல பாக்குறாரு தியாகராஜ பெருமான். யாரு? அந்த யோகி. பரமானந்தம் முற்றார். அத்தருணத்தில் வசிஷ்ட முனிவர் அங்கே வந்தார். நகரவாசிகளும் அங்கே வந்து கூடினார்கள். தேவாலயத்தின் அபிஷேக மண்டபத்துக்கு எதிரே கூட்டமாக நிற்க வசிஷ்டமா மகரிஷி தியாகராஜரை வணங்கி கண்களை மூடிக்கொண்டு சன நேரம் தியானம் செய்தார். இப்போ வசிஷ்டமா முனிவர் அவரை கூட்டு வந்து இப்ப இவரு என்ன பண்ணாரா, அவரும் அப்படி சுவாமியை அப்படியே கனப்பொழுது எப்படி சுவாமியை சிந்திச்சார். இறைவனை ஒரு செகண்ட் நினைச்சாலே சாமி அமுதமா உருவ ஆரம்பிச்சு. சட்டோ நினைக்க, சட்டுன்னா அப்படி ஒரு செகண்ட். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத வாவி தொழும்பறை நாம் ஒருவரியம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுவதாய் கோத்தம். நீங்க ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். சாமி அப்படி நினைச்சு அந்த சிவலிங்க மூத்தத்தை அப்படி நினைச்சு பாருங்க. எல்லாம் அப்படி நினைச்சு பாருங்களேன். கண்ணை மூடி அப்படி நினைச்சு பாருங்களேன். அப்படி சாமி அமுதமா இருப்பார். அப்படி நானும் நினைச்சுதாங்க பாக்கேன். என்னென்னமோ யாவதுங்க, சிவபெருமான் மட்டும் யாவதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம்னு அர்த்தம். தினசரி கோயில்ல வந்து சாமி மூத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம சிந்தையில வருவார். இல்லைன்னா வரமாட்டேன். புரியுதாச்சா?
தினசரி கோயிலில் வந்து நீங்கள் எதுக்கு வரீங்கன்னா சிவபெருமானம் மனப்பாடம் பண்ணுறதுக்காக வர்றீங்க. தொண்டு செஞ்சுட்டு சாமியை மனப்பாடம் பண்ணிட்டு சாமி இப்படி இருக்காரு அப்படின்னு சுற்றி வந்து ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் பார்த்த சாமியை உட்காந்து ஒரு 108 தடவை பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சுட்டு போகணும். சும்மா வந்துட்டு போகக்கூடாது. சுற்றி வந்து என்ன செய்யணும், இங்கே உட்காந்து அஞ்செழுத்த நமச்சிவாயத்தை உட்காந்து ஒரு 108 தடவை சாமியை நினைச்சு சொல்லிட்டு போகணும். இறைவனுடைய மிகப்பெரிய கருணை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, எவ்வளவு நேரம் நீங்க மூச்சு விடுறீங்க? 21,600 தடவை நீங்க மூச்சு விடுறீங்க ஒரு நாளைக்கு. அவ்வளவு நேரம் உங்களால நினைக்க முடியுமா இறைவனை? 21,600 தடவை நினைச்சிருக்கீங்க நீங்க? கஷ்டம். சாமி சொல்றாரு, இப்ப நீங்க 21,600 தடவை நீங்க நினைக்க வேண்டாம். அதுல பாதி எவ்வளவு? 10,800. எப்ப நீ அது கூட நினைக்க வேண்டாப்பா, அது ஒரு 100 மடங்குன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு மடங்கு 10,800ல 100 மடங்கு, ஒரு மடங்கு எவ்வளவு? 108. அதை நினைச்சா போதும்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த ஜெபம் பண்ணும்போது தான் சாமி சிந்தனைக்கே வர மாட்டேங்காரு, எங்கெங்கயோ போகுது சிந்தனை. அந்த 108 தடவை ஜெபம் பண்ணும்போதாவது மனத்தை அடக்கி அதுக்கு பிராணாயாமம் முதல்ல பண்ணணும். பிராணாயாமம் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்க மனம் வந்து அடங்கி நிற்கும். அந்த நேரத்துல நீங்க 108 ஜெபத்தை நீங்க பண்ணணும். இல்லைங்க கண்ணை முன்னா எனக்கு என்னென்னமோ சிந்தனை வருது, பேங்க்காரன் வரான், பால்காரன் வரான், எல்லாருமே வராங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யறோம், சாமி படத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு கண்ணை திறந்து வச்சுக்கே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது மட்டும் மூடிக்கணும். மூடிட்டு சாமியை பார்த்துக்கிட்டே என்ன செய்யுங்க. அதுலேயும் ஒரு ஆளு சொன்னாரு, எனக்கு சாக்கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பார்த்தா கூட எங்கேயும் சிந்தனை போயிருதுங்க அப்படிங்காரு. சாமியை பார்த்தாலும் கூட என்னன்னா இதுல தோயலன்னு அர்த்தம். நம்ம சிவத்துல தோயாததுனாலதான் காரணம். இல்லை தோய்ந்து அப்படியே அழுந்து இருக்கணும் சாமி. சரி, அந்த தியானம் முடிந்தவுடன் அவர் நகரவாசிகளை நோக்கி, புண்ணிய நகரவாசிகளை நான் சொல்வதை கேளுங்கள் என்று இப்ப வசிஷ்ட சொல்ல ஆரம்பிச்சார். முன் ஜென்மத்தில் இந்த யோகி யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் சொல்றாரு, அங்க உள்ள நகரவாசிகள்கிட்ட சொல்றாரு. வீரகேது சக்கரவர்த்தி ஒரு நாள் பரமேஸ்வரனின் அவச்சாரத்தினால், அவச்சாரம்னா சாமிக்கு அதாவது தீங்காக நினைப்பது, அவச்சாரம் செய்வது, சிவ அபராதம் செய்வது, அப்படி ஒரு நாள் செஞ்ச காரணத்தினால அந்த சக்கரவர்த்தி சித்திரசேனன் என்னும் ஒரு கந்தர்வனாய் போய் பிறந்தான். கந்தர்வ அதாவது தேவலோகத்துல கந்தர்வன் ஒரு ஜாதி இருக்கு. கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், இயக்கிமாரர்கள், அப்புறம் இந்த மாதிரி ஜாதி வகைகள் உண்டு. அதுல கந்தர்வரா போய் இந்த யோகி முற்பிறவில சிவபெருமான அவச்சாரம் செய்த காரணத்தினால், சிவபெருமான லேச திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிறவி நீங்க எடுத்தாகணும். அதாவது சாமி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி ஏதாவது செஞ்சிருக்கான் சாமி அப்படின்னு சொல்லி சாமி எதுவும் செய்யக்கூடாது, திட்டிடக்கூடாது. சாமி நீதிநிலை தவறாது. அவர் எப்பயுமே எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் கொடுப்பாரு. யாருக்கும் கூடையோ குறைச்சோலாம் கொடுக்க மாட்டாரு. அவங்க செய்த புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு கரெக்டா கொடுப்பாரு. நீங்க வழிபாடு செஞ்சா அந்த இதெல்லாம் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிடுவாரு, பூரா கழிச்சு விட்டுருவாரு. 5 அறுப்பான்கான்னு நீங்க தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கணக்கெல்லாம் அப்படி கிழிச்சு கிழிச்சு தூக்கி போடுவாராங்கல்ல சாமி அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. 5 அறுப்பான்கான் அப்படின்னு நம்ம வினைகள் எல்லாம். அந்த அளவுக்கு சாமி மேல நீங்க தொண்டு செய்யணும் ரொம்ப. அப்ப அவர் சொல்றாரு, அந்த கந்தர்லோகத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிலந்தியும் யானையும் வந்து பூஜை பண்ணது பாருங்க எங்க திரு அணைக்காவில. அதுக்கு முற்பிறவில அவங்க 2 பேரும் கந்தர்லோகத்துல 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் இகழ்வா பேச, அவங்க 2 பேருமே சாபம் விட, நீ யானையாக பிறக்க கடவுன்னு சொல்ல, அவர் நீ சிலந்தியாக இருக்க பிறக்க கடவுன்னு சொல்ல, 2 பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து பிறந்தாங்க திருவானைக்காவல். அங்கேயும் வந்து சண்டை. எப்படி அங்க விட்ட குறை தொட்டக்கிற மாதிரி இங்கேயும் வந்து சண்டை. அப்படி இது வந்து அந்த இதை கலைக்க, இது வந்து பந்தலை போட, தன்னுடைய அந்த வாய் நுள்ளாலேயே பந்தல் சிவலிங்கத்துக்கு மேல போட, இது வந்து பார்த்ததும் என்ன இதுக்கு மேல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குழச்சி விட்டுட்டு சாமிக்கு போய் அபிஷேகம் வந்து பண்ண, தண்ணி பக்கத்துல ஆறு ஓடுதா காவிரி, அதுல எடுத்துட்டு வந்து இதை அபிஷேகம் பண்ணி செஞ்சு வச்சுட்டு போக, இது வந்து மேல வந்து பந்தல் அமைக்கும். ஏன்னா நம்ம பந்தல் அமைச்சா இது வந்து யாரு இந்த பந்தலை கலைக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை தான் இறைவன் அறிவார். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ செய்கின்ற செயலை சாமி பார்க்கவே மாட்டார். நான் 100 மாலை கட்டி கொடுக்கேன் பாப்பாரா, மாட்டார். எந்த எண்ணத்தோட கட்டுறோம் அப்படின்றதான் பார்ப்பாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க நிறைய சேர்த்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் செஞ்சாலும் மனப்பூர்வமாக சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும். சரிதானா?
நான் 50 மாலை கட்டுறேன், 60 மாலை கட்டுறேன், செயலை பார்க்கவே மாட்டார். மனம் உள்ளன்பு ஒண்ணுதான் வேணும். அதை மட்டும்தான் சிவபெருமான் நோக்குவார். அப்படி இது மனசுல நினைக்கி, நான் மட்டும் ஒரு ராஜாவா இருந்தா உனக்கு எப்படி கோயில் கட்டி பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது. நினைச்சுக்கிட்டே பண்ணிச்சு. இது என்ன பண்ணுது, எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படிங்கிற நிலையில சாமிக்கு எடுத்து எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணுது. எது? இந்த யானை. ரெண்டாவது, இதுல இன்னொரு கருத்து இருக்கு. இது செய்தது சரியை தொண்டு. எது? சிலந்தி செய்தது, பந்தல் அமைத்தது சரியை தொண்டு. அது செய்தது பூசை. யானை என்ன செஞ்சது? பூசை செஞ்சதுக்கு என்ன பலனு? பிறவி கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதனால யானை பிறவி கிடையாது, பிறவிலாம் அது மோட்சம் அடைஞ்சிருச்சு. இது வந்து என்ன நினைச்சது, நான் மறுபிறவி எடுத்தா நான் ஒரு ராஜாவாக இருந்து நான் நிறைய கோயில் கட்டணும்னு நினைச்சதா, அதுபடியே கோச்சங்க சோழனாக பிறக்க வைத்து 72 மாட கோயில் கட்ட வைத்தார் சிவபெருமான். அந்த எண்ணத்துக்கு தான் பலன், செயலுக்கு பலன் கிடையாது. வைத்தியநாதான் அப்ப எதுக்கு பலன் உண்டு? எண்ணத்துக்கு தான் பலன் உண்டே தவிர செயலுக்கு பலன் கிடையாது. இது அன்றாட இது கெட்ட, அதை உழைக்க, இது பூஜை பண்ணதுனால இதுக்கு என்ன கிடையாது. அதுபடியே பார்த்து ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து அது அந்த இதை கலைக்க வரும்போது இது உள்ள போய் அதை கடிச்சு இது இறந்தது, இது இறந்தது. இது மோட்சத்துக்கு போயிடுச்சு. இது மறுபிறவில கோச்சங்க சோழனாக பிறந்து 72 மாட கோயில்கள் கட்டியது. அதுல ஒரு 2 கோயில் மட்டும் திருமால் கேட்டாரான். இப்ப சிவபெருமானுக்கு இத்தனை கோயில் கட்டி எனக்கு ஒரு 2 கோயில் கட்டக்கூடாதான்னு திருமால் கேட்டாரான். அவருக்காக 2 கோயில் கட்டியிருக்காரு. யாரு? கோச்சங்க சோழன். அது அந்த அன்னைக்கு ஒரு அடியார் சொன்னார்ல, அவனுக்குள்ளதான் இருக்கு. நம்ம இப்ப கடைசியா போன பாருங்க, கீழே போல ஒரு போனோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துல சொன்னாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு 2 கோயில் இருக்கு. சிலந்தி. சிலந்தி தான். அதான் கேட்குது, யாரும் வந்து பூஜை பண்ணதில்ல, பூஜை பண்ணதுனால அதுக்கு பிறவி கிடையாது. இது வந்து தொண்டு செஞ்சதுனால அதுக்கு அடுத்த நிலைக்கு அதுக்கு அது போகுது. அதுக்கப்புறம் அவர் சிவ பூஜை செஞ்சு அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு நாயனார் மோட்சம் அடைஞ்சார். கோச்சங்க சொன்னார், திருக்கோயிலெல்லாம் கட்டி. ரெண்டாவது, நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்காம விட மாட்டார் சிவபெருமான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு கண்டிப்பாக. அப்போ உங்க நினைப்பு எங்க கொண்டு போய் வைக்கணும்? சிவபெருமான்கிட்ட வைக்கணும். அதை விடுத்துட்டு நான் அதை செய்யணும், இதை செய்யணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு கார் வேணும், இன்னொரு 10 கோடி வேணும், எனக்கு இன்னொரு 20 கோடி வேணும், பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்லாம் நீ எதை செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அடுத்தால பத்தியே நீ எதை செய்யக்கூடாது. சிந்தனையே நம்ம சிந்தனை முழுவதும் யார்கிட்ட இருக்கணும்? சிந்தனை நின் தனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி. பேசுனா சிவபெருமானை பத்தி பேசணும், இல்லையா பேசாம கம்முன்னு இருக்கணும். பேசுனா யாரை பத்தி பேசணும்? பேசும் பேச்சிற்கு இலக்கியமா பேச்சிறந்த வார்த்தையின் மணி வார்த்தை பேசி அப்படி சொல்றாரு. அப்படி அவரு ஒரு நாள் பரமேஸ்வரனுடைய பாத கமலங்களை, ஒரு சித்திரச்சேரன் எனக்கு கந்தர்வனாய் பிறந்தான், கந்தர்வ லோகத்தில் உள்ள போகங்களை விரும்பாமல் பூர்வ ஜென்ம ஒழுக்க விஷயத்தால் பரமேஸ்வரனுடைய பாத கமலங்களை தியானம் செய்து கொண்டு அங்க கந்தர்வ லோகத்துல போய் பிறந்தாலும் அங்க உள்ள போகங்களை இவன் விரும்பல. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து யோகியரா இருந்து தியானம் செய்த காரணத்தினால் அவருக்கு அந்த போகம் அவருக்கு பிடிக்கவில்லை. நல்ல யோக நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த உலகமே பிடிக்காது. அப்படிதானே மாணிக்கம் இருந்தாரு, சாமி எனக்கு வேற்று உடம்பு விகார உடம்பு இது விடக்குடம்பு, எனக்கு இங்க வாழ பிடிக்கல அப்படின்ட்டார். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே எம் ஐயா அரணே ஓ என்றாரு. ஓன்னு அலறாரு. சாமி எனக்கு போதும் சாமி, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் வேண்டாம்ங்கிறாரு சாமி கிட்ட. அப்ப எப்படிப்பட்ட உடம்பு பாருங்க. ஏன்னா எந்த நேரமும் இது நம்ம கொடுத்தது கிடையாது. இது உள்ளுக்குள்ள புழு பூச்சாண்டி இருக்கும், இது வந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும், எனத்தையாவது பண்ணிக்கிட்டே இருக்கும், என்னால இருக்க முடியல அப்படின்னு. அதே மாதிரி சாமி கிட்ட என்ன போயிடுச்சுன்னா, உங்களுக்கு இந்த உடம்பை பத்தின வருத்தமே இருக்காது. சிவத்தோடு ஒண்டிட்டோம்னா இந்த உடம்பு மேல பற்று உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ஏன் உடம்பு நீங்க சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு உடம்பு மேல பற்று உங்களுக்கு வராது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தை கையில சாக்லேட்டை கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சாக்லேட்டு அது அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஒரு சாக்லேட்டும் ஒரு எனக்கு ஒரு சின்ன பொம்மை வாங்கி தாங்கன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க.
அதை வாங்கி வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதை கொடுக்குமா? ஒரு பொம்மையோ இல்லை சாக்லேட்டோ கொடுன்னா கொடுக்குமா? எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது கொஞ்ச நேரம் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். லேஸ் அப்படி அசந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னாரும் கையில் உள்ள பொருள் தானே நழுவிடும். இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே. அதுபோல் நம்ம இருக்கிற வரைக்கும் இது ஏன் உடம்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். சிவபெருமானை சிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இது தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல் நழுவி. நம்மளுக்கு தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல் நழுவி. அது வரைக்கும் உங்க பற்று இருந்துகிட்டே இருக்கும், இந்த உடம்பு மேல பற்று இருக்கு. அதுக்கப்புறம் இறைவன் அருள் இருந்ததுன்னா அது தானாகவே. அப்படிதான் இருந்தாரு, உடம்பு மேல சுத்தமா பற்று இல்லாம வந்தாரு ரமண மகரிஷி. அவர் கேன்சர்னு சொல்லி என்ன பண்ண வந்தாங்க, குளோரோஃபார்ம் போட்டு ஆப்ரேஷன் பண்ண வந்தாங்க. அதெல்லாம் சும்மா அப்படியே குத்தியா அப்படின்ட்டாரு. உடம்புல அவருக்கு சுத்தமா பற்றே கிடையாது. ஞானிகள்லாம் பற்று வச்சிருக்கவே மாட்டாங்க உடம்பு மேல. ஏன்னா எல்லாமே இந்த ஊனாகிய உடம்பின் வழியாகத்தான் எல்லாமே கழியும். நம்மளுடைய வினை பயன்கள் அனைத்தும் எது மொழியாகலையும் ஊழ் இந்த உடம்பின் வழியாகத்தான் கழியும். அதனால ஞானிகள் பானாங்கள்லே மேல விழுந்தாலும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. அப்போ அவங்க கல்லை கட்டி தூக்கி எறிஞ்சாங்க. என்ன சொன்னாரு? நற்றுணையாவது நமச்சிவாயன் மிதந்து வந்தார். இறைவன் துணை கொண்டு அவர்கள் அதை வென்று வந்தார்கள். 7 நாள் செங்கச்சொல்லை வச்சாங்க, அப்படி மீண்டு வந்தார். சுந்தரசாமி 2 கண்ணு போச்சு, இறைவன் அருளால மறுபடியும் அது திரும்ப அந்த கண்ணை பெற்றுக்கொண்டார். மாணிக்கவாசர் பெருமானி சிறையில் அடைத்தார்கள், சிவபெருமான் அருளினால் அவர் வெளியில் வந்தார். சுடர் மணல்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க, சிவபெருமான் அருளினால் அதையெல்லாம் வென்றார். இப்படி இறைவனை துணை கொண்டு நாம் என்ன பண்ணலாம், நம்ம வினையை வெல்லலாம். அதான் விதியை வெல்ல முடியுமா அப்படின்னா முடியும். இறைவன் துணை இருந்தா கண்டிப்பா விதியும் மாற்றி அமைக்க முடியும். அதை சொல்றாருல்ல, செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயல் புலில், செயல்பட்டு அழிந்தது செந்தில் வயல் புலில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது எந்த தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமான் திருவடியில இருக்கான், பிரம்மாவோட எழுத்தையே சாமி என்ன பண்ணிடுவாராம், அழியில புற வச்சிருக்காராம், அதை வச்சு அழிச்சிருவாராம் சாமி. அவங்களுக்கு அவன் கால்பட்டு அழிந்தது எந்த பிரம்மா எழுதியிருந்தாராம் எழுத்த. முருகப்பெருமா அவரு காலில் ரப்பர் வச்சிருக்காரா, எப்போ உன் எழுத்துல இங்க செல்லாது அப்படின்னு அழிச்சு விட்டுருவாராம். புரியுது அவங்களுக்கு? சரி, அப்படி பூர்வ ஜென்ம ஒழுக்க விஷயத்தால் பரமேஸ்வரனுடைய பாதகமனங்களை தியானம் செய்து கொண்டு புண்ணிய தலங்கள் தோறும் சஞ்சாரம் செய்து அப்படி ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக போக ஆரம்பிச்சிட்டார் அந்த யோகி. முற்பிறவில கந்தரோட பிறந்து அங்க உள்ள போக விரும்பாம மறுபடியும் மண்ணுலகத்தில் புண்ணிய தேசங்கள்லாம் போய் சென்று சஞ்சாரம் செய்து 30 வருஷங்களுக்கு முன் இந்த புண்ணிய வரத சேத்திரத்தின் அருகே உள்ள காட்டில் ஒரு மாமரத்தின் அடியில் கைலாசபதியின் சரணகமம் வாங்கி தியானம் செய்து கொண்டே இருந்தான். முற்பிறவிலே கைலாசபதியா அங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த சிவலிங்கத்தையே தியானம் செய்து கொண்டே இருந்தாராம் இந்த யோகி. இந்த சேத்திரத்துக்கு கைலாசபதியாக பரமேஸ்வரன் தியாகராஜமூர்த்தியாக எழுந்தருளி ஏற்கனவே முற்பிறவில இங்க அந்த வாசம் செஞ்சதுனால இந்த பிறவில இங்க தவம் செய்யும் போது பெருமானே இங்க தியாகராஜரா எதுக்கு காட்சி கொடுத்ததை நினைச்சு உருகுறாரு. முற்பிறவில நம்ம அப்படி இருந்தோம், இப்ப பெருமானே நம்ம முன்னாடி நிக்கிறாரு, தியாகராஜ பெருமானே முன்னாடி நிக்கிறாருன்னு சொல்லி பாக்குறாரு. இது வரைக்கும் தியானத்திலே பார்த்து கொண்டிருந்த சாமிய இப்ப என்ன பண்றாரு, நேர்ல பாக்குறாரு திருவாரூர்ல. அந்த யோகியாக வழங்கக்கூடிய யாரு, அவர் பேர் என்ன பேர் சொன்ன, வீரகேது என்ற சக்கரவர்த்தி தான் மறுபிறவில அந்த யோகியராக திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் முன்னாடி பாத கமலங்களை தரிசனம் செய்து கொண்டிருப்பது. கொஞ்சம் இந்த கந்தர்வ புருஷனுடைய யோகமும் சித்தி அடைந்தது. தியாகராஜர் இவன் மீது கருணை புரிந்தார். ஆதலால் ஐராவதம் இவன் களத்தில் மலர் மாலையை சுற்றிற்று என்று இந்த கதையெல்லாம் எடுத்து வசிஷ்ட மாமுனிவர் சொல்றாரு. இவர் ஏற்கனவே கந்தர்வ லோகத்துல இருந்தவர், ஒரு சில வினைப்பெண் காரணமாக அங்க போய் பிறந்து அதுக்கப்புறம் அந்த போகத்தெல்லாம் விரும்பாம மறுபடியும் யோகம் செய்து தியாகராஜ பெருமான் முன்னாடி இப்படி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அத்தனை அங்க உள்ள மக்களையெல்லாம் கூப்பிட்டு வசிஷ்ட மாமுனிவர் இந்த யோகியரை பத்தி சொல்றாரு. அப்படி சொன்னதுமே இவர் என்ன செஞ்சாரு, சுவாமியை வழிபாடு செய்து அதனாலதான் இந்த மலர் மாலையை இந்த யோகியருக்கு சூட்டியது அப்படின்னு சொல்லி வசிஷ்ட மாமுனிவர் சொன்னார். புரியுதா உங்களுக்கு கதை? புரியுதா? இந்த யோகியர் முற்பிறவில ஏற்கனவே
சாமியை தியானம் செய்த காரணத்தினாலதான் இந்த யோகியருக்கு முற்பிறவில கிடைக்கல. அதனால இந்த பிறவில மலர் மாலையை சுற்றி தியாகராஜ பெருமாள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஏன்னா போன பிறவில சாமிய வந்தித்த காரணத்தினால் அவர் எங்க வந்து பிறந்தாரு? கந்தர லோகத்துல போய் பிறந்து அங்க உள்ள போகங்களை விரும்பாமல் அதுக்கப்புறம் சிவபெருமானை தியானம் செய்து அப்புறம் மண்ணுலகத்துக்கு வந்து இப்ப தியாகராஜ பெருமாள் முன்னாடி வந்து நிக்கிறார். கொஞ்சம் அப்ப சாமி பாருங்க, ஒரு பிறவில அவச்சாரம் செய்தும் கூட சாமி அவரை விடலை பாருங்க. இதுல நல்லா நோட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. யாரு தன்னை ஒதுக்குனா கூட சாமி போடா அப்படின்னு ஒதுக்கலாம் செய்யல, மறுபடியும் தன்னை நினைக்குமாறு செய்யறாரு சாமி. அவன் செய்த புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு. இது அவங்களுக்கு புண்ணியம் இருந்தா சாமி என்ன பண்ணுவாரு? தன்னை நினைக்குமாறு செய்வான். இப்ப சாமி நினைச்சா ஒதுக்கி விட்டுக்கலாம். நீ என்னை நினைக்கலப்பா போப்பா அப்படின்னு ஒதுக்கி விட்டுருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. இப்ப சுந்தரம் சாமியில் இருக்கார்ல, சுந்தரம் சாமியில் வழக்கு நடந்துச்சு. வெண்ணெய்நல்லூருக்கு வந்தார். உங்க ஊர் எதுன்னு கேட்டார். வெண்ணெய்நல்லூருக்கு வந்தாச்சு. தீர்ப்பு வழங்கியாச்சு. நீ இவருக்கு அடிமை, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய் அப்படின்னாரு சிவபெருமான். நேர கூட்டு போனாரு. எல்லாரும் வந்தாங்க. கோயில் வரைக்கும் யாரும் வந்தா? ஊர் மக்கள்லாம் வந்தாங்க. ஆனா சுந்தரம் சாமி கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாரு சிவபெருமான். அத்தனை பேருக்கு கண்ணுக்கு தெரியல. புரியுது உங்களுக்கு? அந்த வேதியரா வந்தது சிவபெருமான்ங்கிற அந்த விஷயம் யாரு கண்ணுக்கு தான் தெரிஞ்சது? சுந்தரம் சாமி கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, யாருக்கும் தெரியல. எல்லாரும் கோயில நிப்பாட்டாங்க. இவர் மட்டும் உள்ள கூட்டு போறாரு சாமி. புரியுது அவங்களுக்கு? உள்ள கூட்டு போய் தான் அப்படி. இப்ப சாமி வந்து சுந்தரம் சாமி ஒதுக்கி விடலையா, அவரை கூப்பிட்டு உள்ள போறாராம். கூப்பிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு அருள் செய்யும். ஏன்னா ஏற்கனவே கைலாய மொழியில கேட்டாரு, தடுத்து ஆண்டு அருள் செய்யணும்னு கேட்டாரா. அதனால இவரை விடல. உள்ள கூப்பிட்டு போய் என்னை பாடுக அப்படின்னு சொல்லி அவரை பாட வச்சு, அதுவும் பித்தா பிறை சொல்லி நீ என்னை என்ன சொல்லி திட்டினா அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அதை வச்சே பாடுன்னு சொல்லி எவ்வளவு கருணை புரிஞ்சிருக்காரு பாருங்க. யாரையும் சாமி விட்டுறவே மாட்டாரு. எல்லாத்துக்கும் கருணை செய்வார். இப்ப 70 வயசு ஆளு யாரு? 2 வயசு குழந்தை மெய்கண்டாரு. 70 வயசு ஆளு அருளந்திச்சு வச்சாரு. யாரு? 2 வயசுக்கு ஆள்ல போய் ஒரு போய் காலில் விழுதுறாரு. சாமி அவரையும் விடல பாருங்க. அவரையும் ஆட்கொண்டாரு. அருளந்திச்சு வச்சாரையும் ஆட்கொண்டாரு. யாரையும் விட்டுற மாட்டாரு சாமி. எல்லா உயிருமே சிவபெருமானுக்கு குழந்தைகள். அதனாலதான் நம்ம யாரை பார்த்தாலும் சிவமா பார்க்கணும். யாரையும் எதிரியாக நாம பார்க்க கூடாது. எல்லாரும் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கணும். எல்லா உயிரிடத்திலும் யார் இருக்கா? ஈசன் விளங்கி தோன்றுகின்றார் என்று நாம் நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்லவோ என்று சொல்வதற்கிறாங்க. அந்த உயிரை நாமும் ஒருவராக இருப்போமா இருக்க மாட்டோமா? எல்லா உயிரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அன்றி வேறொன்றும் நினைந்தறியன் பராபரமே என்று சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்தால் அந்த உயிரில் நாமும் ஒருவரா இல்லையா? எல்லா உயிருக்குள்ளயும் நாம ஒரு உயிரா இருப்போம்ல. அப்ப அதனாலதான் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்றார். நாம என்ன சொல்லுவோம் வழிபாட்டுல? பான்மிகில் வளாது வைக மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. அந்த இடத்துல மக்கள் வாழ்கன்னு சொல்லல, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் யார் இருக்கா? மறந்துடக்கூடாது. எல்லா உயிரும் வாழ்ந்தானே சேரணும் சாமி கிட்ட. சில பேர் பார்த்தீங்கன்னா சாமி என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்ன மட்டும் காப்பாத்து. அப்படி வைத்திய சாமிகளை ஒருத்தர் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு இப்படி கும்பிட்டாரு. அப்பா கைய மேல தூக்கணும், பரவாயில்ல சாமி நல்லா புடந்திருக்காருன்னு நினைச்சேன். அடுத்த நிமிஷம் கேட்டாரு பாருங்க, என்ன நல்லா காப்பாத்து, என் குடும்பம் நல்லா இருக்கணும், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. மத்தவங்களை பத்தி நான் எதுக்கு சாமி கலவணும், என் குடும்பத்தை காப்பாத்தி என் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும், நான் வேற ஒண்ணும் ஒன்ன கேட்கல அப்படின்ட்டு போறாரு. இது அவங்களுக்கு சரி. ஆமா அவரை ஒத்துக்கிறாங்க. சொல்ல வயது அப்படிங்கிறாரு. சரி ரைட்டு. அப்படி இவனை பற்றி அதனால சாமி யாரையும் விட மாட்டார். அங்கு வைதாரையும் அங்கு வாழ வைப்பார். முருகப்பெருமானை சொல்லும் போது அங்கு வைதார கூட முருகப்பெருமான் வாழ வைப்பாராம். இது அவங்களுக்கு முருகப்பெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமான். சரி. சோழமண்டலத்துக்கு சக்கரத்தியாக விளங்க கடவுள் என்று சூரிய வம்சத்து அரசனே ஆவான். இவன் யோகி அல்லன், வேடன் அல்லன், முனிவும் அல்லன். இவனை பற்றி எவ்விதமான சந்தேகமும் வேண்டாம். ஈஸ்வர கடாச்சாரத்தை அடைந்த இந்த திவ்ய புருஷனே அரசர் கூட்டத்தில் சிறந்தவன் என்று புகழ்ந்து கூறினார்கள் எல்லாரும் அந்த யோகியனை பார்த்து.
முனிவருடைய வார்த்தையை கேட்ட புண்ணியவாசிகள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். பிறகு வசிஷ்டர் சுபவேளையில் அந்த புண்ணிய சீலனுக்கு மங்களஸ்தானம் செய்வித்து சிம்மாசனத்தில் வீட்டிருக்க செய்தார். தேவேந்திரன் ரத்ன கிரீடத்தை கொண்டு வசிஷ்டர் கையில் அளிக்கவே வசிஷ்டர் அதை தியாகராஜருடைய பாத பீடத்தில் சமர்ப்பித்து அந்த புருஷனுடைய தலையில் அணிவித்து மகாமந்திரங்களினால் ஜபிக்கப்பட்ட கலசத்தை கையில் கொண்டு அதில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தால் அவனுக்கு அபிஷேகம் செய்து, இப்ப அரசருக்கு இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா அரசருக்கு இதெல்லாம் செய்வாங்க. எப்படி சுவாமிக்கு செய்யறப்போ, ஏன்னா ஒரு நாட்டையே ஆள்ற அரசனுக்கு இந்த மரியாதையெல்லாம் செய்யணும். இந்த பட்டாபிஷேகம் பண்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்களுக்கும் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரீடம்லாம் என்ன செய்வாங்க, எடுத்து வைப்பாங்க. ஆனா நம்ம சாமிக்கு கிரீடமே கிடையாது. சிவபெருமானுக்கு கிரீடம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இப்ப எதுவும் வச்சிருக்காங்களா பணத்துல? சிவபெருமானுக்கு கிரீடம் கிடையாது. மித்த எல்லா சாமிக்கும் கிரீடம் இருக்கும், சிவபெருமானுக்கு கிரீடம் கிடையாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். கடாமுடி தான் கிரீடம். ஏன் அப்படின்னா கிரீடம் வச்சாச்சு அப்படின்னா ஒரு நாள் கலட்டப்படும், மறந்துடக்கூடாது. ஒரு நாள் சூட்டியாச்சுன்னா, இப்ப முதலமைச்சரா இப்ப உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு கெப்பாசிட்டி எத்தனை வருஷம்? 5 வருஷம். அதுக்கப்புறம் அந்த பதவி பறிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த புண்ணியம் செஞ்ச ஆன்மா தேர்தலை ஜெயிச்சு மறுபடியும் போய் அந்த ஆட்சியில எந்த நேரம்னாலும் அது. சிலர் பார்த்தீங்கன்னா ஆட்சியை மாத்திடுறாங்கல்ல, கூடல ஏதாவது அந்த முதலமைச்சர் சரியா இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடறாங்க, அந்த இதை கலைச்சிடுறாங்களா, அதுவும் இருக்கு. அந்த மாதிரியும் இருக்கு. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கும்போது நல்ல புண்ணிய வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்தினாலும் சாமி என்ன பண்ணுவாரு நம்ம சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், சாமியை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தியாகராஜ பெருமானுடைய பாத பவனத்தில் அந்த புருஷன் அதே மாதிரி அந்த பட்டாபிஷேகம் வச்சா கண்டிப்பா என்ன செய்வாங்க, அதை சுட்டுவாங்க. அதனால சிவபெருமானுக்கு நிரந்தரமா இருக்கக்கூடியது என்னது, அந்த ஜடாமுடி. சாமிக்கு கிரீடம் வச்சாதான் நம்ம காட்டுறதுக்கு, அது நிரந்தரமா இருக்கக்கூடியது ஜடாமுடி. அதனால நிரந்தர கடவுள் யாரு, சிவபெருமான். சரிதானா? இங்க சொல்லி கொடுக்கும்போது அங்கேயாவது இல்லை அது ஒன்று என்ன, அது மாதிரி ஜடாமுடி சாமிக்கு எப்பயுமே ஜடாமுடி தான் இருக்கும். அது நிரந்தர கடவுளுங்கிறதுக்கு உதாரணம் நமக்கு அது ஒண்ணுதான். ரெண்டாவது, சாமி அணிஞ்சிருக்கக்கூடிய கங்கை, அது மாதிரி அவரை அணிஞ்சிருக்கக்கூடிய பிறை, அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய பாம்பு, இது எல்லாமே ஒவ்வொரு தத்துவத்துல அடிப்படையில இருக்கும். சிவபெருமான் மாதிரி அருள் செய்யற எந்த தெய்வமும் இந்த மாதிரி ஒரு அருள் செய்ய முடியாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் குழந்தை குட்டியோட இருந்து அருள் செய்வாரு. வேற எந்த தெய்வமும் அப்படி இருக்க பார்த்துருக்கீங்களா? திருமாலோ இல்ல மற்ற தெய்வங்களோ குழந்தை குட்டியோட இருந்து அருள் செய்யறது எந்த தெய்வத்தையா பார்த்துருக்கீங்களா? சிவபெருமான் ஒருத்தர் தான், விநாயகர் முருகர் எல்லாம் குழந்தை குட்டியோட இருந்து அருள் செய்வார். அப்படிப்பட்ட ஒரே கடவுள் சிவபெருமான் ஒருத்தர். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி யோகியராகவும் இருப்பாரு. அது மாதிரி வேகம் யோகம் போகம் மூணையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். வேதத்தை வல்ல வேதிய மகரிஷி ஆசி பெற்றனர். ஆதி சோழ சக்கரவர்த்தி தியாகராஜனுடைய கடாட்சத்தையும் இந்திரன், வசிஷ்டர், முனிவர், பிராமணர் இவருடைய ஆசையும் பெற்று இவர்களை நமஸ்கரித்து ஏற்றபடி உபசரித்து அனுப்பினான். அவன் வெண்கொடை கீழ் உவகை ஆளும் போது ஜனங்களுக்கு ஒரு விதமான குறைவும் உண்டாகவில்லை. அவன் ஆட்சி செய்யும் போது, அந்த யோகியர் ஆட்சி செய்யும் போது ஜனங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற 4 வர்ணத்தார்களுக்கும் தங்கள் ஜாதி தர்மங்களை நன்றாக ஏற்றி வந்தார்கள் என்று யாசகர்கள் அம்மகாஷனை பேசும் கற்பக வருஷம் போல் நினைத்தார்கள். பகை மன்னர் தம்மை அழிக்க வந்த காலன் என்று பயந்து ஓடினர். இவர் பார்த்தாலே பகைவர்கள்லாம் நமக்கு யமன்பா அப்படின்னு என்ன செய்வாங்களாம், எல்லாரும் பயந்து ஓடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஆட்சி புரிந்திருக்கிறாரு அந்த சக்கரவர்த்தி. வீரகேதுவாக இருந்தவர் இப்ப என்னதான் இருக்காரு, முற்பகுதியில் வீரகேதுவாக இருந்த சக்கரவர்த்தி இப்ப சக்கரவர்த்தியாக இந்த தியாகராஜ ஆரூரை ஆள்கின்றார். அது யாரு ஆள வைக்கிறாரு, தியாகராஜ பெருமான் அவர் ஆள வைக்கிறார். ஏன்னா அந்த தவம் அவர் செஞ்சிருக்கிறதுனால. ஏற்கனவே அரசனா இருக்கும்போது சிவபெருமான் மதிக்காம இருந்தவரை கூட சுவாமி என்ன பண்றாரு, மறுபடியும் அவனுக்கு அந்த வாழ்வை சிவபெருமான் மறுபடியும். இது சிவபெருமானுடைய ஒரு லீலை, இது தியாகராஜ பெருமானுடைய ஒரு முக்கியமான லீலை. இப்ப நம்ம அங்க போகும்போது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். திருவாரூருக்கு போகும்போது இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும்.
நிகரற்ற நற்குணங்கள் பொருந்தியவராக ஆதிசோழ மன்னன் பூமியை பரிபாலனம் செய்து வருகையில் ஜனங்கள் யாவரும் தர்ம சிந்தனையோடு இருந்தார்கள், நோயற்றவர்களாக இருந்தார்கள், செல்வவான்களாக இருந்தார்கள், மனுநீதி தவறாமல் இருந்தார்கள், தேவர்களிடத்திலும் குருவிடத்திலும் வேதியரிடத்திலும் பக்தி உடையவர்களாக சிறந்து விளங்கினார்கள். மொத்தத்துல அவர் ஆட்சி செய்யும் போது மணி 7:50 ஆச்சான், வைத்தியனாதான் மறந்து முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அடி நான் மணியை பார்க்கல. சரி, இப்படி எல்லாருமே சிறப்பாக வாழ்ந்தார். சிம்மாசனத்தில் அமர்த்தி வைத்து உடனே வானப்பிரச தர்மத்தை தழுவி அரண் சென்று தியாகராஜ பெருமான் தியானத்தில் எஞ்சிய காலத்தை எஞ்சிய காலத்தை அவன் என்ன செஞ்சான், மறுபடியும் தியாகராஜ பெருமானை நினைந்து 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 அவனுடைய காலத்தை போச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல வாழ்வு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சிவபெருமானை மறந்துடுவோம், நம்ம போக வாழ்க்கையத்தான் பார்ப்போம். அவன் எஞ்சிய காலத்திலையும் தியானம் செய்து கொண்டே இருந்தார் தியாகராஜ பெருமான். சுமதி மகா மன்னனும் தன் தந்தை உபதேசித்த ராஜ தர்மங்களை விடாமல் நீதியுடன் அரசு புரிந்து தியாக பக்தியினால் சிறப்புற்று விளங்கினார். அந்த மன்னரும் சிறப்பாக அந்த சுவாமியை தியானம் செய்து கொண்டு மிச்ச காலத்தையும் போக்கினார் என்று இந்த கதை முடியுது. அடுத்து பானத்தை அழித்து அறக்கரை மாய்த்தலிலே என்று வருது. அது என்னைக்கு தியங்கிழமை பார்க்கணும் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவாரூர் புராணத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள்பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றனர். சிட்டம் கொலை மத கரியன மிருக மத தனகிரி கும்ப தனமான குமுத அமுத இதழ் பருகி உருகி மயல் குன்றிட்டிடு நாயே நிலையலி கவலைகள் கட உணதருள் விழி நின்றுட்டிடவேதான் நினதிருவடி மலர் இணை மனதினில் ஊற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாளா திரைகடலிடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா விலை நிகர் நுதலிப மயில் புற மகளும் விரும்பி உணர்வோனே விருதனி மரகத மயில் வரு குமர விடங்க பெருமாளே சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய் மேகண்டான் நந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடைய திருமரபில் ஈடோலி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்ததற்கு வரமுன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவதும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னையில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக வை விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னடிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் அரக நம்ம பார்வதி பதையே அரகரமா என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா யாகேஸ்வரா நமக்கு